நாவலாசிரியர் எம் தீன் அவர்கள் எழுதிய செவ்வர்க்கை நூல் குறித்து அறிமுகம் கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்கிறோம். கூட்டத்தினை தாமிகாசனுடைய நண்பர்கள் உருவாகிய அன்பிக்கினை தோழர் சேதுபால் அவர்கள் தொகுத்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாவலாசிரியர் எம் தீன் அவர்கள் எழுதிய செவ்வர்க்கை நூல், இந்த நூலுக்கான அறிமுக கூட்டத்திற்கு வந்திருக்கும் உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்நிகழ்விற்கு தலைமையேற்க வந்திருக்கும் கோட்டத் தலைவர் ICEU சி முத்துக்குமார் சுவாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வரவேற்புரை வழங்க காத்திருக்கும் தோழர் எம் சுடலைராஜ் தாத்தி ஓமு மாவட்ட செயலாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நூலை அறிமுகம் செய்து கருத்துரை வழங்கவிருக்கும் தோழர் அர்ச்சுனன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்ற வந்திருக்கும் கிருஷ்ணன் XMLA மாநில துணைத் தலைவர் தாத்தி ஓமு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நூலாசிரியர் எம் தீன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இந்நிகழ்விற்கு முன்னிலை வகிக்க வந்திருக்கும் பழனி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாவட்ட பொருளாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இக்கூட்டத்திற்கு முன்னிலை வகிக்க வந்திருக்கும் பேராசிரியர் பி முத்துலட்சுமி தாமுயகச மாநில குழு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நூலை அறிமுகம் செய்து வைத்து உரையாற்ற வந்திருக்கும் தோழர் அர்ஜுனன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். முதலாவதாக வரவேற்புரையாற்ற தோழர் எம் சுடலைராஜ் அவர்களை வரவேற்கிறோம். தோழர்களே, நிகழ்ச்சியை துவங்குவோம். நமது மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் நமது நாவலாசிரியர் எம் தீன் எழுதிய செவ்வர்க்கை நூல் அறிமுக கூட்டத்திற்கு தலைமையேற்கக்கூடிய ஆயுள் காப்பீட்டுக் கழக ஊழியர் சங்கத்தினுடைய கோட்ட தலைவரும் செயல்பாட்டாளருமான தோழர் சி முத்துக்குமாரசாமி அவர்களே, இங்கே முன்னிலை வகிக்கக்கூடிய தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய மாவட்ட தலைவர் தோழர் மதுபால் அவர்களே, ஆயுள் காப்பீட்டுக் கழக ஊழியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் பொன்னையா அவர்களே, தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் கு பழனி அவர்களே, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் தோழர் சேது ராமகிருஷ்ணன் அவர்களே, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் பேராசிரியர் முத்துலட்சுமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இருக்கக்கூடிய நமது மூத்த தலைவர் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய மாநில துணைத் தலைவர் தோழர் கிருஷ்ணன் அவர்களே, மண்டல SC/ST ஒருங்கிணைப்பாளர் தோழர் ஜார்ஜ் ராஜேந்திரன் அவர்களே, தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் தோழர் தமிழரசு அவர்களே, அந்த அமைப்புகளில் இருந்திருக்கக்கூடிய தோழர்களே, ஆதித்தமிழர் பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் அகில இந்திய
டிஎஸ்எம்எம்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய தோழர் சாமுவேல்ராஜ் அவர்கள் வருவதாக இருந்தது. சில மாநில தலைமையினுடைய சில வேலைகளின் காரணமாக அவருடைய பயணத்தின் சில மாற்றங்கள் ஏற்பட்டு இப்போது சமூக செயல்பாட்டாளரும் எழுத்தாளருமான நமது தோழர் அர்ஜுனன் அவர்கள் தோழர் சாமுவேல்ராஜுக்கு பதிலாக இன்றைக்கு நூலை அறிமுகம் செய்ய இருக்கிறார். அவர் வந்திருக்கிறார். ஆகவே தோழர் அர்ஜுனன் அவர்களையும் அதே போன்று இங்கே இந்த நூலை முழுமையாக படித்து கடந்த 2 நாட்களாக முகநூலிலே பதிவிட்டு வரக்கூடிய நமது மாவட்டத்தினுடைய எழுத்தாளர் தோழர் கேஜி பாஸ்கரன் அவர்களே மற்றும் இந்த நூலின் செவ்வறிக்கை என்ற நூல் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு கரங்களிலே இருக்கிறது, பல்வேறு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. நேற்று கூட 2 தினங்களுக்கு முன்னால் சிவகாசியில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் சுகந்தி அவர்கள் ஒரு பாராட்டு விழாவில் புரட்சி இயக்குனர் மாரி செல்வராஜனுடைய அந்த வருகைக்கு அவருக்கு பாராட்டுகிற வகையில் அவருக்கு நினைவு பரிசாக இந்த செவ்வறிக்கை நூலை பரிசாக வழங்கியிருக்கிறார். அது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு பெரும் பரபரப்பாக செவ்வறிக்கை என்பது இன்றைக்கு அது பேசும் பொருளாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. ஆகவே அந்த நூலை எழுதிய நமது மதிப்புக்குரிய நூலாசிரியர் ஏற்புரையாற்ற இருக்கக்கூடிய நமது நூலாசிரியர் தீன் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதோடு அதோடு இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு வருகை தந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கும் இந்த 3 அமைப்புகளினுடைய தோழர்களுக்கும் செயல்பாட்டாளர்களுக்கும் வருக வருக என வரவேற்பதோடு இந்த செவ்வறிக்கை என்பது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆவண வன்கொடுமைகள், ஆவண படுகொலைகள் இவை குறித்தான பல்வேறு நிகழ்வுகளை இந்த நூல் பேசுவது என்பது இந்த காலகட்டத்தில் பொருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தனி சட்டம் வேண்டும் என்று கேட்டு இன்றைக்கு அதுக்கு தனியான ஒரு குழு அமைக்கப்பட்டு இன்றைக்கு அது செயல்படும் வடிவத்தில் ஓரளவுக்கு வந்திருக்கிறது. நாளைக்கு கூட தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாக இன்றைக்கு மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு கள செயல்பாட்டாளர்களை கொண்ட ஒரு பிரஸ் மீட் நடத்தி அந்த தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த நீதிபதி பாஷாவினுடைய அந்த குழுவுக்கு ஒரு சிபாரிசை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது சென்னையில் நடக்க இருக்கிறது. அதற்கு பல தோழர்கள், இங்கே வர வேண்டிய தோழர்களும் அங்கே சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த காலத்தில் இந்த செவ்வறிக்கை நூல் என்பது ஒரு பொருத்தமான ஒரு நூலாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்னும் பல இடங்களுக்கு அந்த செவ்வறிக்கையை கொண்டு சேர்க்க வேண்டிய காலச்சூழல் இருக்கிறது. எனவே இந்த நிகழ்வை இன்றிலிருந்து நாம் நமது மாவட்டத்தில் துவக்குவோம். ஏற்கனவே கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி கீழ வெண்மணி என்று சொல்லக்கூடிய உரிமைக்காக போராடி உயிர் நீத்த அந்த தியாகிகளினுடைய அந்த தியாகத்தில் அந்த இடத்தில் ஆயுள் காப்பீட்டு கழக ஊழியர் சங்கத்தின் சார்பாக ஒரு பெரும் நிகழ்வை அங்கே நடத்தியிருக்கிறார்கள். அந்த நிகழ்விலும் இந்த நூல் என்பது அறிமுகப்படுத்தும் நிகழ்வும் நடந்திருக்கிறது. ஆகவே மாநிலம் முழுவதும் இந்த நிகழ்வை நாம் கொண்டு செல்வோம். நமது மாவட்டத்தில் இன்று முதல் இந்த விஷயங்களை துவக்கும். அதற்காக இந்த ஏற்பாடுகளில் கலந்து கொண்ட அனைத்து தோழர்களையும், வருகை தந்திருக்கக்கூடிய தலைவர்களையும் தோழர்களையும் இந்த 3 அமைப்புகளின் சார்பாக வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை ஆற்றிய தோழர் சுடலைராஜ் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தலைமுறை ஆற்றும்படி தோழர் சி. முத்துக்குமார் சுவாமி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். எழுத்தாளர், நாவலாசிரியர் தீன் அவர்கள் எழுதிய செவ்வறிக்கை நூல் என்னும் அறிமுக கூட்டத்தின் இங்கே பங்கேற்றிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நூலை அறிமுகம் செய்து பேச இருக்கிற இடதுசாரி இயக்கத்தினுடைய தலைவர்கள் ஒருவரான தோழர் அர்ஜுனன் அவர்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். உண்மையிலேயே இந்த நூல் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில மாநாட்டில் வெளியிட்டிருந்தாலும் கூட இங்கே இப்படி ஒரு நூல் அதை பேசுவது, விவாதிப்பது என்பது உண்மையிலேயே பெருமைக்குரியது, பொருத்தமாக இருக்கக்கூடியது. ஏனெனில் எனக்கு முன்பு பேசிய தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணிய மாநில தலைவர்கள் ஒருவரான தோழர் சுடலைராஜ் அவர்கள் பேசும்போது
சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்றிட வேண்டும் என்று மிக நீண்ட காலமாக களமாடி வந்திருக்கிற, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பல இயக்கங்களை முன்னெடுத்து சேலம் முதல் சென்னை வரை 400க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் நடைபயணத்தில் பங்கேற்று ஒவ்வொரு சாதி ஆணவ படுகொலைகள் நடக்கும்போது ஏதோ மார்ச்சுவரியின் வாசலிலே காத்து கிடப்பது மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்து வழக்காக மாற்றி அதற்காக தொடர்ந்து அதை முன்னெடுத்து சென்று இயக்கங்களாக மாற்றி அதற்கான தீர்ப்புகளை பெறுவதும் சரி, சட்ட போராட்டங்கள் நடத்துவதும் சரி, களப்போராட்டம் நடத்துவதிலும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி முன்னோடியாக இருக்கிறது. எனவே அந்த இயக்கங்களில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நடத்திய சேலம் முதல் சென்னை வரையிலான நடைபயணம் உள்ளிட்டு அனைத்து இயக்கங்களிலும் பங்கேற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் என்கிற முறையில் இந்த இடத்தில் இந்த நூல் குறித்து விவாதிப்பது மிகவும் பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். சாதி ஆணவ படுகொலைகள் முடிவுற்று ஒரு தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சமீபத்தில் கிருஷ்ணகிரி சுபாஷ் ஆணவ படுகொலையில் குற்றவாளிக்கு எதிராக கிருஷ்ணகிரி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளித்தது நமக்கெல்லாம் உற்சாகமாக இருக்கிறது. அதில் உயிர் பிழைத்து சட்ட போராட்டத்தை நடத்தி இன்றும் நம்மோடு வெறும் அனுதாபமாக அல்ல, சமூக செயற்பாட்டாளராக இருக்கிற அனுசியா இன்றைக்கும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியோடு சமூக செயல்பாட்டாளராக இருக்கிறார். எனவே ஒரு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் ஒரு கலை இலக்கிய அமைப்பான தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் அமைப்பும் காப்பீட்டுக் கழக ஊழியர் சங்கமும் இணைந்து இப்படி ஒரு நூலை அறிமுகம் செய்து பேசுவது என்பது வரவேற்கத்தக்கது. அதுவும் திருநெல்வேலி மண்ணில் விவாதிக்க வேண்டிய இந்த புத்தகம் பொதுவாக நீங்கள் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் எத்தனை வருடங்களுக்கு முன்பாக சொன்னார், இந்த தேசத்தில் மிகப்பெரிய தீமைகளாக சாதி பேதம், மதபேதம், வர்க்க பேதம் இந்த மூன்றும் பரவியுள்ளது என்று சொன்னார். ஒரு நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய உற்பத்தி சந்தையில் போய் எல்லாவற்றையும் உடனுக்குடன், அது ஐஃபோனாக இருக்கட்டும் அல்லது எத்தனையோ மின் உதிரி வீட்டு உபயோகமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் மிகப்பெரிய ஆர்வம் காட்டுகிறோம். நாம் இந்த நவீன கால பொருட்களை பயன்படுத்துவதுதான் சமகாலத்திற்காக என்னை உரியவராக நான் மேம்படுத்தி கொள்கிறேன் என்ற பெருமிதம் நமக்கு இருக்கிறது. ஆனால் நம்முடைய சிந்தனை என்பது மிகவும் மிகவும் பின்தங்கி இருக்கிறது என்பதை தமிழகத்திலே, இந்தியாவிலே நடக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் மூலமாக பார்க்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் சமூகம், பொருளாதாரம், அரசியல், பண்பாடு என்று இருந்தாலும் கூட பண்பாட்டினுடைய மிக மிக முக்கிய நிறுவனமான சாதி என்பது மிக அதிகமாக சூழ்ந்திருக்கிற நேரம். டிடி கோசாம்பி ஒரு வார்த்தையோடு தன்னுடைய புத்தகத்தை தொடங்குவார். சாதி என்பது வர்க்க பிரிவினையின் தொடக்க கால வடிவமாகத்தான் இருந்தது. ஆனால் உற்பத்தியில் ஈடுபடுவரை தான் உற்பத்தி செய்கிற அல்லது உற்பத்தி செய்து உருவாக்குகிற பொருளினுடைய உபரியிலிருந்து பிரித்து இது தனக்கு சொந்தமில்லை என்கிற மத ரீதியான ஒரு சிந்தனையை உருவாக்குகிற முறைதான் சாதி உணர்வை கட்டிப்படுத்துகிறது என்று டிடி கோசாம்பி சொல்லுவார். எனவே இந்த சமூக உளவியல் இருக்குது பார்த்தீங்களா, மேலானது கீழானது, புனிதம், தீட்டு, இது குறித்து
இன்றைக்கு மிக கடுமையாக விவாதிக்க வேண்டிய நேரமாக இன்றைக்கு இருக்கிறது. ஒரு புத்தகம், இந்த புத்தகத்தை பற்றி நான் பேசப்போவதில்லை, அது இருக்கிறார். ஆனால் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது ஒரு புத்தகம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அது கட்டுரையாக இருக்கலாம், நாவலாக இருக்கலாம், சிறுகதையாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு புத்தகத்தை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் அந்த புத்தகம் உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு உணர்வை உருவாக்க வேண்டும். அந்த உணர்வு அது சார்ந்த வேறு சில புத்தகங்களை படிப்பதற்கு தூண்ட வேண்டும். இதுதான் ஒரு புத்தகத்தினுடைய அறிமுகமாக இருக்கட்டும் அல்லது ஒரு புத்தகத்தை படிக்கும்போது முக்கியம். எனவே இந்த புத்தகம் என்பது இன்றைக்கு சாதி அடையாளத்தை மிக பெருமையாக சாதியத்திற்கான நியாயம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது, அது இன்று வரை எப்படி கட்டிப்படுத்தப்படுகிறது என்பதை அம்பேத்கர் கேள்வி எழுப்பி அதற்கு காரணமாக இந்த மத ரீதியான சிந்தனைகள் எப்படி குடிகொண்டிருக்கிறது என்பதை அம்பேத்கர் விடை சொல்லுகிற புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து நீங்கள் துவங்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எனவே தான் நீங்கள் அந்நியர் ஆதிக்கத்திலேருந்து விடுதலை அடைந்தாலும் சரி, அல்லது கல்வி வளர்ச்சி அடைந்தாலும் சரி, அல்லது அண்டவெளிக்கே போய் உங்களுடைய செயற்கை கோள்களை நீங்கள் நிறுவினாலும் சரி, அல்லது உணவு, உடை, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், உயிர் காக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் எல்லா சாதியினருடைய உழைப்பும் வியர்வையும் ஊடுருவி நம்முன் கலந்துவிட்ட ஒரு புறநிலை சூழலில் கூட சாதி மேலாதிக்கம் இன்றைக்கும் மிக அதிகமாக கட்டிப்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால், அம்பேத்கர் அதனால தான் அதை சொல்கிறார், சாதி உற்பத்தி செய்யும் அகமண முறையை மீற வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் எழுதியிருக்கக்கூடிய நூலினுடைய சாராம்சம் அதுதான். இதை மீறப்போகிதான் தமிழகத்தில் 2014 முதல் 2024 வரை திருநெல்வேலி உள்ளிட்டு 31 உயிர்கள் போயிருக்கிறது. எனவே இந்த ஆணவ படுகொலைகளில் மிக மோசம் பெண்ணினுடைய சாதியை பொறுத்து அமைகிறது. எனவே பெண் எப்போதும் போல சாதிய பாகுபாடு, சாதிய ஒடுக்குமுறை, பாலின ஒடுக்குமுறை, பொருளாதார ஒடுக்குமுறை அனைத்திலேயும் பெண்கள் என்பது, அதனால தான் பெண்கள் சொத்தாக பார்க்கிற அனுசுயாவினுடைய பாட்டி அப்பத்தா கூப்பிட்டு அவளை வெட்ட வேண்டாம் என்று சொல்ல போது கூட சொந்த தகப்பனே அவர்களை ஏன் வெட்டுகிறார் என்று சொன்னால், பெண் என்கிற சொத்து அவர் சாதி கற்பிதங்களால் கீழே மேலே என்று போயிருக்கக்கூடியது. அதனால தான் அம்பேத்கர் பெண் விடுதலை குறித்து மிக அதிகமாக பேசினார். எனவே இந்த சாதி சட்டங்கள் இது குறித்தெல்லாம் நாம் தொடர்ந்து விவாதிக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. நான் இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாவல் படிக்கும்போது ஸ்ரீஜா குமார் என்று MMITயினுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அது சரண்குமார் லிம்பாலே என்கிற ஒரு தலித் எழுத்தாளர், தலித் இலக்கிய எழுத்தாளர் எழுதிய சனாதானம் என்கிற நாவலை பற்றி. அவர் மராத்திய இதில் இதுக்கு முன்பும் கூட அக்பர் மாசி சுய இது என்கிற முறையில் 1984 ஒரு நாவல் எழுதினார். சனாதானம் என்கிற பெயர் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறது. ஆனால் தலைமுறையாக அந்த மராட்டிய மாநிலத்தில் மகர் தங்களுடைய வாழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை அனுபவத்தோடு சொல்லியிருக்கிறார். அந்த பேராசிரியர் சொல்வது போல் அது இப்போது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது, தமிழில் மொழிபெயர்ப்பு வரலாம். அதனுடைய பக்கங்களை நீங்கள் படித்தால்
உங்களால் கண்ணீர் இல்லாமல் கடந்து போக முடியாது. அதனுடைய முதல் நிகழ்வே ஒரு மாட்டு இறந்து போயிருக்கும். அந்த மாட்டை சுற்றி அந்த பகுதி தலித் பகுதி, அதை 3 பேர் சுற்றி நிற்பார்கள். இப்படி தான் அது ஆரம்பிக்குது. அவர்கள் வேறு ஒரு இடத்துலேருந்து மாட்டை காணும் என்று உயர் சாதி இந்துக்கள் தேடும்போது இங்கே இருப்பதனால் சுற்றி நின்ற 5 பேரும் கொல்லப்படுவார்கள். இதுதான் துவங்குகிறது. அது துவங்கி அந்த நாவல் 1857 முதல் புரட்சி என்று சொல்லுகிற அதிலே மகர்களுடைய பங்களிப்பிலிருந்து அம்பேத்கர் கையை பிடித்து கூட்டிக் கொண்டு சென்ற அனைத்து போராட்டங்களிலும் அவருடைய ஈடுபாடு. ஆனால் அவர் கடைசியாக வருத்தமாக சொல்லுவார், என்ன இருந்தாலும் இன்றைக்கும் நாங்கள் எடுக்கக்கூடிய தண்ணீரினுடைய கிணறு எங்களுக்கு சொந்தம் கிடையாது. அடுத்தவருடைய தயவு, அடுத்தவர்களுடைய தாராளம் மூலமாகத்தான் நாங்கள் தண்ணி எடுக்க முடியும். வருகிற காற்று கூட எங்களுக்கானது என்பது இல்லை என்று முடித்து, அது ஒரு 140 பக்கம் இந்த நாவல். இறுதியாக எங்கே தொடங்கினாரோ இப்போது சூழல் மாறி இருக்கிறது பார்த்தீங்களா? அதே மாட்டை இறந்தபோது இப்போது 3 பேர் அவர்களில் இறந்து போகிற நிகழ்வோடு அதை அவர் எழுதியிருக்கிறார். அவர் சொல்லுவார், நாங்கள்லாம் வெறும் சான்று மட்டும்தான், இதுதான் எங்களுடைய வாழ்நிலை என்று சொல்லுவார். எங்களுடைய ஒடுக்குமுறை நிரந்தரம் என்று அவர் சொல்லுவார். எனவே அவர் அதில் ஒரு வார்த்தை சொல்லுவார், மதம் மாறினாலும் தீர்வு அல்ல. அவர் அந்த 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 கதாநாயகன் சித் பவக் அவன் பிலிப் ஜோசியாக மாறுவான் கிறிஸ்துவத்துக்கு. ஆனாலும் கூட அந்த கொடுமை அவனுக்கு நடக்கும். அவனுடைய தங்கை 13 வயது, அந்த கதாநாயகனுடைய, இறந்து போய் விடுவாள். சுடுகாடு கிடையாது, வாழும்போது தண்ணீர் கிடையாது, செத்த பிறகு சுடுகாடு கிடையாது. ஆனாலும் கூட அவர்களை புதைப்பதற்கு எங்கேயோ ஒரு ஓடுகிற ஆற்றின் ஓரத்தில் பிறப்பார். எம்எம் தீனுடைய ஒரு கதையிலையும் அது வரும். அது வரும். கீதாவா அவங்க பேர்? தங்கபாண்டி, 2 பேர் வரும். இறந்து போயிடுவாங்க. அவருடைய கதையில் படித்து பாருங்கள். இறந்து போயிடுவாங்க. மார்ச்சூரியிலிருந்து பிணத்தை வாங்க மாட்டார்கள். இவர் என்ன சொல்லுவார், நாங்கள் உயர்ந்த ஜாதி, பிணத்தை வாங்கினால் எங்களை என்ன நடக்கும், ஊருக்கு ஒப்ப நடக்கணும் என்று சொல்வார்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க, அவர்களை பயித்து கொண்டு என்னால் பண்ண முடியாது என்று. சரி, காதலித்து இறந்தார்கள். ஆனால் இறந்த பிறகும் புதைப்பதுக்கு அங்கே ஒரு சுடுகாடு, இங்கே ஒரு இடம் அவருடைய நாவல்லே வரும். எனவே தலித் இலக்கியத்தின் அழகியலை அந்த நாவல் மிக அழகாக பேசும். எனவே இப்போது கூட இந்த இன்னொன்று சொல்ல வேண்டியிருக்குது. இன்றைக்குள்ள கால சூழல், எழுத்தாளர்களை நாம் எப்போதும் அப்படி பார்ப்பது கிடையாது. ஆனால் இன்றைக்குள்ள கால சூழலில் நாவலாசிரியர் எம்எம் தீன் அதில் ஒரு வார்த்தை வரும், நான் எந்த மதத்திற்கும் எதிரானவன் கிடையாது. ஏன், இன்றைக்கி எல்லோரையும் தமிழ்நாட்டில் யார் இவர் எப்படி பார்க்கணும் என்கிற சிந்தனைக்குள் தொடர்ந்து வலதுசாரிகள் உங்கள் மத்தியிலே போய்கொண்டே இருக்கிறார்கள். எனவே இந்த நாவல் உங்களை கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும். இந்த சிறுகதை நீங்கள் படிக்க வேண்டும். அவரே அதில் குறிப்பிட்டிருப்பார், இது ஏற்கனவே கரைமீன் தாளிடப்பட்ட கதவுகள். நம்முடைய இயக்குனர் மாரி செல்வராஜனுடைய தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள், இதையெல்லாம் அவர் அதில் மேற்கோள் காட்டியிருப்பார். அமினா மகோதனுடைய ஆகாத தீதார் என்று. எனவே இப்படி நிறைய நாவல்கள் இன்றைக்கு பேசு பொருளாக இங்கே வர வேண்டியிருக்கிறது. உண்மையிலேயே உங்கள் அத்தனை பேரின் சார்பாக நான் அவரை மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன், எம்எம் தீன் அவர்கள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இது குறித்து பொதுவெளியில் பேசுவது கூட தயக்கமாக இருக்கிறது, பொதுவெளியில். எனவே இது பொதுவெளியில் பேச வேண்டியிருக்கிறது. அம்பேத்கர் குறித்து, தலித் இலக்கியம் குறித்து, முற்போக்கு இலக்கியங்கள் குறித்து, வரலாறு குறித்து
நம்முடைய கதைகள் குறித்து, ஆமாம், அவருடைய கடைசி இதுன்னு நினைக்கிறேன், சாதி நாற்காலி, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தொடர் ஆர்கே பாஸ்கரன் ஸ்ரீராம் வரல, இந்த பழனி இங்கே இருக்கிறாங்க, நம்முடைய தாளயுத்து பக்கத்தில் கிருஷ்ணவேணின்னு நினைக்கிறேன், ஒரு மிக கிருஷ்ணவேணி நாமெல்லாம் போய் போனோமே. எனவே நீங்கள் உங்கள் கண்முன் நடக்கிற பல சம்பவங்கள் இதில் வந்து போகும். நீங்கள் சாதி நாற்காலி, ஒரு அருந்ததிய பிரிவினர் நான் ஒரு இதில் உட்காரவா, நீங்கள்லாம் கொடியேற்றினா நாங்கள் எதுக்கு என்று இன்றைக்கும் கூச்சமில்லாமல் வெக்கப்படாமல் கேட்கிற ஒரு மோசமான சூழல் கண்ணு முன்னாடி நிறைய வரும். நீங்கள் சிறுதெய்வ வழிபாடு கொள்ளுவாங்க, ஆனால் அவர்களையே வைப்பாங்க. அவர் அழகாக சொல்லியிருப்பார், எனக்கு அது கன்னிக்குழியா இது ஞாபகம் இல்லை, அவர் படித்ததில் கன்னிக்குழின்னு நினைக்கிறேன். முன்னாடியெல்லாம் யாராவது பெண்ணை கேட்டால் அவங்க மறுநாள் வர்றதுக்குள்ளே குழியை வெட்டி போட்டுருவாங்க. இங்கே உண்மையிலேயே அப்படி நடந்திருக்காது. அவன் கேட்கவும் வரவில்லை, ஆனாலும் கூட அவங்க 5 அண்ணன், அதில் ஒரு 4 பேர் இணைந்து அவளை போடுகிற ஒரு இது. எனக்கு வெண்மணியில் இதை பேசும்போது பி. சீனிவாசராவனுடைய களமாடுது செவ்வருக்கை முதல் கதை ஞாபகத்துக்கு வந்தது. பயிர் வைக்கிறதுனுடைய அனைத்து உழைப்பும் அவன் ஒரு பிள்ளைத்தாச்சி பொண்ணு கேட்டால் என்பதற்காக அந்த பலாப்பழ இதை கொடுத்தார் என்பதற்காக எப்படி கொல்லப்படுகிறான் என்பது, பிறகு அவர்களையே தெய்வமாக்குவது என்பது. நீங்கள் ஜெய்பீம் வருவதற்கு முன்பு நமக்கு சாதாரண மக்களுக்கு குறவர் சமூகம், இருளர் சமூகம் குறித்து பார்வை வேறு. ஆனால் நீங்கள் எவ்வளவு கீழடிக்கில் இருந்தாலும் சரி, பெண் என்று சொன்னால் நான் எப்படி ஒரு புனித வளையத்துக்குள் வைப்பேன் என்று அதை வச்சு கொள்ளுவா. சுதாரி அதை வைத்து கொன்னுட்டேன் அப்படிம்பாங்க. 3 பேர் இறந்திருப்பான், ஆனாலும் கூட நீ அவனோடு வண்டியில் ஏறி போய்விட்டாய். ஆக நீங்கள் இந்திய சமூகம் உங்களுடைய தத்துவங்கள் கீழ்நிலையில் பெண்களை மிக மோசமாக, அது எங்கே இருந்தாலும் சரி. எனவே அவர் எழுதியிருக்கக்கூடிய இது இன்னொன்று கழக காவலர் விருது, அது நல்ல பேரா பைந்தமிழ், அதுக்கு முந்தின பேர் பழுவன் பைந்தமிழ் தாசனாக மாறினாலும் கூட அவனுடைய ஐடென்டிட்டி அவன் நினைத்து கொள்கிறான். திராவிட அரசியலில் நான் தமிழராக நினைக்கப்படுவேன் என்னுடைய தலைவருக்கு என்று சொல்லி அண்ணா பேரில் அவனுடைய அவ்வளவு பெரிய ஆசை. அவனுடைய முதல் பையனுக்கு அண்ணாதுரையும் 2வது பையனுக்கு அன்பழகன் என்று பெயர் போடுவான். ஆனாலும் கூட விருது வழங்கப்படுவது நீ தலித் என்பதனால் என்கும்போது சுருக்குன்னு என்று குத்துகிறது அவனுக்கு. ஆக நம்ம கட்சி தமிழர் என்கிற அடையாளம் இல்லையா என்று அவன் அப்பாவியாக கேட்பான். எனவே இந்திய தமிழக சமூக அமைப்பை கண்முன் கொண்டு நிறுத்தியிருக்கிறார். எனவே நீங்கள் இந்த ஒரு நூல் வாசிப்பது மட்டுமல்ல, இது உங்களுக்கு பல நூல்களை வாசிக்க செய்ய வேண்டும். தொடர் பாஸ்கரன் நான் பார்க்கல, இப்போ இவர் சொன்னார், அதுக்கப்புறம் பார்த்தேன். தொடர் பாஸ்கரன் முழுமையாக படித்துவிட்டு அவருடைய முகநூலில் பதிவு போட்டிருக்கிறார். எனவே தயவு செய்து புத்தகம் உங்களை ஏதாவது ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணும். படித்தீர்கள் என்று சொன்னால் டிஸ்டர்ப் பண்ணும், கண்ணீர் வரும். இந்த கதைகள் பல இடங்களில் உங்களுக்கு கண்ணீர் வரும். பல இடங்களில் காடு குறித்து அவனுக்கு இருக்கிற அறிவு, நீங்கள் PhD படித்தா கூட உங்களுக்கு வராதுங்க. காடு குறித்து அவனுக்கு இருக்கிற அந்த அழகாக வர்ணத்தோடு எழுதுவார். அதே மாதிரி நாசுவத்தில் எந்த மதமாக இருந்தாலும் ஜனாசா பிற இந்த இறந்தவர்களை இது பண்ணுவது, அவன் நடு இடத்தில் வீடு வாங்கிட்டா பொறுத்துக்கொள்ள முடியல, நம்மால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. எனவே இந்த சாதி சமூக கட்டமைப்புக்குள் நம்முடைய போராட்டத்தை, நம்முடைய இலக்கியத்தை, நம்மளுடைய போராட்டத்தை ஒரு தொழிற்சங்க இயக்கம் என்கிற முறையில் வெறும் பொருளாதார கோரிக்கைகளுக்காக போராடாமல்
சமூக ஒடுக்குமுறைக்கு, சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் போராட வேண்டும் என்கிற சிந்தனையை ஒரு தொழிற்சங்க இயக்கம் வேண்டும் என்கிற உணர்வோடு தான் நான் இந்த புத்தகத்தை, இது சார்ந்த அத்தனை புத்தகங்களையும் படிக்க ஆரம்பித்தேன். எனவே தொடர்களை படியுங்க. ஒரு நல்ல புத்தகம். தொடர்ந்து இந்த பகுதியில் வைக்க வேண்டிய கோரிக்கை, நிறைய புத்தகங்களை விவாதிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக KN பாதுஷா தலைமையில் ஒரு இது அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதுக்கு ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் இடதுசாரி அமைப்புகளும் நடத்தியிருக்கிறது. அதில் தலித் செயல்பாட்டாளர்கிட்ட எல்லாரிடமும் கருத்து கேட்கப்பட்டு நாளைய தினம் காலையில் அதில் பரிந்துரை கொடுக்கப்படுகிறது. எனவே ஒரு அரசாங்கத்தை, ஒரு தனி ஆணையம் அமைப்பதற்கு கூட, தனி சட்டம் கொண்டு வருவதற்கு கூட 10 ஆண்டு காலம் நீண்ட நெடிய இயக்கம் என்பது தேவைப்படுகிறது என்று சொன்னால், தயவு செய்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் வெளிவருகிற வெண்மணி புத்தகத்தை படியுங்கள். 2023 சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான சிறப்பு மாநாடு, அதனுடைய தீர்மானம் இந்த புத்தகத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. எனவே வெண்மணியில் இது குறித்து மிக அதிகமான தகவல்களோடு வருகிறது. என்னதான் நாம் களமாடுகிறோம், அவர்களையெல்லாம் மேடையில் வைத்து பேசினாலும் ஒரு சாதி ஆணவ படுகொலை நடந்து அவர்களை பார்க்கும்போது நம்முடைய மனதுக்குள் ஏதோ பிசைகிறது. எவ்வளவு நாள், எவ்வளவு ஆண்டுகள் இந்த சாதி என்கிற அழுக்கு முட்டையை தோளில் சுமந்து கொண்டே அலையப் போகிறோம் என்கிற கேள்வி இந்த புத்தகத்தை படித்தால் உங்களுக்கு வரும். எனவே நீங்களும் படியுங்கள். நன்றி. உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். நன்றி. செவ்வருக்கை என்ற இந்த சிறுகதை தொகுப்பில் உள்ள பெரும்பாலான கதைகளுக்கு முத்தாய்ப்பான அறிமுகம் வழங்கி தன்னுடைய தலைமுறையாற்றிய தோழர் முத்துக்குமார் சுவாமி அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நம்ம இந்த நிகழ்ச்சியை சரியாக 8 மணிக்கு நிறைவு செய்யணும்னு திட்டமிட்டிருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய தோழர்கள் அதற்கேற்றவாறு தங்களுடைய உரையை அமைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சிறப்புரையாற்ற XMLA மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஆர். கிருஷ்ணன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். மதிப்புக்குரிய தலைவர் முத்துக்குமார் சுவாமி அவர்களே, இங்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் அர்ஜுனன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய தோழர் சுடல்ராஜ் அவர்களே, இங்கு கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வந்திருக்கக்கூடிய தோழர் சார்ஜ் ராஜேந்திரன் அவர்களே மற்றும் தோழர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தகம் இன்றைக்கு மதியம் கிடைத்தது. ஒரு 4 கதைகளை வாசித்தேன். உண்மையில் அது மிக ஆழமாகவும் சமூக சிந்தனையை தூண்டக்கூடிய அளவிற்கு அது அமைந்திருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். தோழரை பொறுத்தவரையில் அவர் அம்பை தாலுகா அரிகேசநல்லூர் பிறந்தவர். அரிகேசநல்லூர் என்பது அது அந்த சுற்று வட்டாரங்களில் எப்படிப்பட்ட சாதிய கொடுமைகள் என்பதை அவர் நேரடியாக அனுபவித்தவர், பார்த்தவர். ஒரு 10 ஆண்டுக்கு முன்பாக அவர் ஊரிலே இருந்த இளைஞர் பெரும்பரத்தினுடைய தலைவர் சுடலைமுத்து, அவர் மிக துடுக்கான ஒரு இளைஞர், பட்டியல் ஜாதியைச் சேர்ந்தவர். தாமிரபரணி ஆற்றிலே மணல்களை கடத்துகிறார்கள், லாரி லாரியாக கடத்துகிறார்கள் என்று அவர் புகார் செய்தார். அதன் காரணமாகவே கொலை குற்றத்தில் தண்டனை பெற்ற ஒரு கைதி அவர் பரோலிலே வரவழைக்கப்படுகிறார். அவரை கொண்டு அந்த சுடலைமுத்துவை கொலை செய்ய ஏற்பாடு நடக்கிறது. இதை நினைத்து இதை நேரடியாக அவர் ஊரைச் சேர்ந்த அந்த சுடலைமுத்தை பற்றி என்னை பார்த்த போதெல்லாம் மிக ரொம்ப அனுதாபத்தோடு பேசுவார் யார், தீன் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உள்ளவர் அவர். அப்படி அந்த கொடுமைகளை தாங்க முடியாமல் தான் இந்த கதையை வடித்திருக்கிறார் என்று நான்
கருதுகிறேன். அந்த பகுதியில் மிக கொடூரமாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் நிறைய உண்டு. ஏனென்றால் அது ஒரு வளமான பகுதி. அதுவும் குறிப்பாக விஜயநகர சாம்ராஜ்யம் வந்த பிறகு ஏற்பட்ட நில பரிமாற்றங்களில் அந்த பகுதியில் குறிப்பிட்ட பகுதி மக்களுக்காக கிடைக்கப்பெற்ற நிலங்கள் அது ஒரு ஆதிக்கமாக அது வளர்ந்து வருகிறது. அதனுடைய நிகழ்ச்சிகள், அதனுடைய தொடர்ச்சியாக இத்தகைய நிகழ்ச்சிகள் பல நடக்கின்றன என்பதை நான் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிற தோழர்களே. அப்போது அடிப்படை சில பிரச்சனைகள் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப மிக அதிகமாக, நான் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக சேர்மாதேவியில் ஒரு சம்பவம், அந்த ரயில் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு, பட்டியல் ஜாதிக்காரர்கள் கிணறு, குடிதண்ணீர் கிணறு. அது அங்கே அந்த ஊர்க்காரர் நிறைய பேர் பாம்பேயில் போய் தொழில் பார்க்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒன்று சின்ன பிரச்சனைக்காக அந்த கிணத்துல மனித கழிவுகளை பூரா அதில் தூக்கி போட்டு ரொம்ப கொடூரமான சம்பவம் நடந்ததெல்லாம் அந்த நேரத்தில் நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கள்லாம் போய் சந்தித்து பேசி ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்பாக நடந்த சம்பவம். அதை பற்றி அந்த ஊர்க்காரர்கிட்ட பேசும்போது, இதெல்லாம் எங்கள் சகஜமையாங்க ஒரு ஆள், இதெல்லாம் நடக்குமையா, இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் அந்த பகுதியில் ஏராளம் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு தலைப்புமே ஆணவம் 1, ஆணவம் 2 அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்கிறது ரொம்ப உண்மையிலே பொருத்தமானது. அதை விட ஒவ்வொரு கதைக்கு முன்பாகவும் ஒரு சின்ன குறிப்பும் வச்சுருக்காரு. ஒரு சிறு குறிப்பு அப்படிங்கிறது நான் இப்போ புதுசாக தான் பார்க்குறேன். அப்போ அந்த இதில் சில கதைகளில் வழக்கறிஞர் பகத்சிங் அவர்களுடைய கதைகளிலிருந்து எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் ஏற்கனவே தலைவர் இப்போ தலைமை முத்துக்குமார் சொன்ன மாதிரி தீண்டாமை ஒழிப்பினுடைய மாநில கூட்டங்கள் நடந்த தீர்மானங்களில் பலது இது நிறைய வந்திருக்கு. ஏராளமான ஆயிரக்கணக்கான சம்பவங்களை பற்றி வந்திருக்கு. அப்படிக்கே நான் நினைவூட்ட விரும்புகிறேன். இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட அந்த தீர்மானத்தை கொண்டு நீங்கள் கதைகள் வடிக்கும்போது இன்னும் சிறப்பாக அமையும் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நண்பர்களே. அதே போன்று தோழர் தீன் அவர்கள் பல புத்தகங்கள் வடித்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக பல புத்தகங்கள் அவர் SAR விருது, 0 டிகிரி, கவிக்கோ விருது போன்ற விருதுகளையும் அவர்கள் பெற்றுக்கள் என்பதையும் மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்பதையும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அதை போன்று இன்றைக்கி ஆணவ படுகொலை, குறிப்பாக சமீபத்தில் நடந்த கவின் செல்வ கணேஷ் படுகொலையை பற்றி எல்லாரும் அறிந்த விஷயந்தான். ஆகவே இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட புத்தகங்கள், இந்த மாதிரி புத்தகங்கள் மக்கள் மனதில் பதிவது, பேசுவது என்பது, பேசுபொருளாக இருப்பது என்பது ஒரு எண்ணத்தை மாற்றக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்பது நான் குறிப்பிட விரும்புகிறேன் தோழர்களே. பொதுவாக இன்றைக்கு சமூக நீதியை பற்றி பேசக்கூடிய இந்த நேரத்தில் அது முழுமை பெறுகிறதா, அது அக்கறையோடு அதை செயல்படுத்துகிறா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே இதில் ஒரு கதை, அதாவது இந்த கழக காவலர் விருது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே தலைவர் சொன்னார். அதை பொறுத்தவரையில் கழகம் என்பது எப்படியெல்லாம் ஒரு பழுவன் என்ற பெயரை மாற்றப்பட்டிருக்கிறது, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பெயரெல்லாம் கழக பெயரெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. கடையில் விருது வழங்கும்போது உனக்கு தலித்துங்கிறத ஒரு 5 பேர் கொடுக்க போகிறோம், அதில் ஒருத்தர் முஸ்லீம் கொடுக்க போகிறோம், ஒரு தலித்து கொடுக்க போகிறோம், இன்னும் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் வருது அப்படிங்கிறது. அப்போது இந்த மாதிரி ஒரு, அதாவது சமூக நீதி பேசக்கூடியவர்கள் மத்தியிலையும் கூட இந்த உணர்வு தான் இருக்கிறது என்பதை இங்கே மிக ஒரு பக்குவமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். பொதுவாக நான் குறிப்பிட விரும்பும்போது இன்றைக்கு இப்படிப்பட்ட கதைகள் மூலமாக, இந்த வாசிப்பின் மூலமாக எண்ணங்களை மாற்றுவதற்கு பயன்படும்.
ஏன்னா சாதி என்பதே அது எண்ணத்தால் ஆனது தான், ஒரு மனநோய் தான். அந்த மனநோயை மாற்றக்கூடிய ஒரு மாத்திரைகளாக இந்த கதைகள் அமைந்திருக்கிறது. அந்த சமூக நீதிக்கு இல்லாத ஒரு நீதி என்பது ஆணிவேர் இல்லாத ஆலமரம் மாதிரி. சமூக நீதி இல்லாமல் அரசியல் நீதி ஏற்படும்போது, ஏன்னா ஒருவருக்கு ஒரு ஓட்டு என்பது தான் அது ஒரு அரசியல் சமத்துவம். சமூக சமத்துவம் இருக்கிறது என்றால் இல்லை. அப்போ சமூக சமத்துவம் இல்லாத ஒரு அரசியல் சமத்துவம் என்பது ஆணிவர் இல்லாத ஆலமரம் மாதிரி, சாணி குவியலில் கட்டப்பட்ட மாளிகை மாதிரி என்பதை அண்ணல் அம்பேத்கர் குறிப்பிட்டது போன்று, அந்த மாதிரி சமூக நீதி சமூக சமத்துவத்தை உருவாக்குவதற்கு இத்தகைய கதைகள், சிறுகதைகள், நாவல்கள் எல்லாம் சிறப்பாக அமையும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பொதுவாக தோழர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் 75 ஆண்டு காலம் சுதந்திரம் அடைந்த பிறகும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? சனாதனம் என்று சொன்னாலே அது வட இந்தியாவில் அது சொல்லவே முடியாது. அதுலேயும் பாரம்பரியமான காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களே அது ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஏன்னா உதயநிதி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தில் பேசிட்டார் அப்படிங்கிறதுக்காக சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காங்கிரஸ் தலைவராக இருந்த கமல்நாத் இங்கே எல்லாம் கூட்டம் போடாதன்ட்டான். போபாலில் கூட்டம் போடக்கூடாது, காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டம் போடக்கூடாதுன்னு சொல்கிறான். ஜெயராம ரமேஷுக்கும் அப்படி சொல்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியின் பெரிய பல தலைவர்கள் அப்படி பேசுகிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட உணர்வோடு தான் இன்றைக்கு அரசியல் அந்த பாதை செல்கிறது என்பதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த நிலைமையில் ஏற்கனவே மனநோயாக இருக்கக்கூடிய இந்த சாதி என்கும் மனநோய் ஒழியப்பட வேண்டுமென்றால் அதற்கு மருந்து என்பது இந்த சமூக சிந்தனையை மாற்றுவது, சமூக சிந்தனையை மேம்படுத்துவது, அதில் தான் தீர்வு என்ற முறையில் இந்த கதைகளெல்லாம் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த எழுத்தாளர்களை நாம் ஆதரிப்பது மிக மிக அவசியம். எனவே இப்படிப்பட்ட ஏராளமான தொகுப்புகள் வர வேண்டும். மக்களுடைய சிந்தனையை மாற்றுவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று இதை நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய கிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இந்த செவ்வர்க்கை சிறுகதை தொகுப்பை பற்றி ஃபேஸ்புக்கில் விரிவாக பதிவு எழுதி போட்ட நம்ம எழுத்தாளர் கேஜி பாஸ்கரன் அவர்களை சுருக்கமாக உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, நான் நேற்றே எழுத்தாளர் தீனோட பேசிட்டேன். தனியாக ஒரு கூட்டம் போட்டு நிறையா பேசுகிறதுன்னு, அதனால் பதட்டம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 1 2 முகநூல்லையுமே நான் ஒரே ஒரு கதையை பற்றி தான் எழுத முடிஞ்சது. அது எல்லா கதையும் பற்றி எழுத முடியலை. அது எழுதுனா எல்லா கதைகளையுமே எழுதணும். ஆகவே ஒரு கதையை மட்டும்தான் எழுதினேன். அது கூட எழுத்தாளர் தீன் அவர்கள் என்னை ஃபோனில் பேசும்போது அந்த கதை என்ன சொல்ல வந்துச்சோ அதை அப்படியே நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அந்த மாதிரி இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய எல்லா கதைகளும், முதல்ல அதுக்கு முன்னால் நான் 2 செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி உச்சநீதிமன்றம் 2 பேருக்கு ஜாமீனை மறுத்துருக்காங்க. ஒன்று உமர் காலித்துக்கும் சாஜிர் இமாம் என்கிற 2020 குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடிய கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட அந்த 2 மாணவர்களும் இன்றைக்கும் ஜாமீன் மறுக்கப்பட்டு, அதில் என்ன விசேஷம்னா மறுக்கப்பட்ட அந்த உத்தரவில் என்ன சொல்கிறாங்கன்னா மறுபடி ஜாமீன் பெட்டிஷனை 1 இயர் கழித்து தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடு சேர்ந்து இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், ஹரியானாவில் ஒரு மடம் நடத்திக்கிட்டு இருந்த ஒரு சாமியார் 2 பெண்கள் கொடுத்த பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்டு 20 ஆண்டு தண்டனையில் சிறையில் இருக்கார். இன்றைக்கி 15ஆவது தடவையாக அவருக்கு பரோல் கொடுத்துருக்காங்க. இவருக்கு கொடுக்கல. இது ரொம்ப முக்கியமான, இன்றைக்கி ரொம்ப நம்மளை தொந்தரவு செய்த, ஏன்னா இடையில தான் உமர் காலித்து பற்றியெல்லாம் நடிகர் பிரகாஷ்ராஜ் டெல்லிக்கு போன இடத்துல அவர் உமர் காலித்தை சந்திக்கணும் அப்படின்ற முயற்சி பண்ணி நடக்கலை. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறார். அதை பற்றியெல்லாம் ஒரு ஆங்கில இந்து பத்திரிகையில் எழுதி அப்புறம் வந்தது. இப்படி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் இருக்குது.
இன்றைக்கி வெனிசுலா அதிபர் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாரு விசாரணைக்கு. அவங்க நாட்டு நீதிமன்றத்தில் இல்லை, அமெரிக்க நீதிமன்றத்தில் உங்கள் மேலே குற்றச்சாட்டெல்லாம் இருக்குன்னு வேறு ஒரு ஊரில் கூட்டு போய் அதை பற்றி நம்ம சிஐடியுடைய அகில இந்திய தலைவராக தேர்வு செய்யப்பட்ட சுதீப் தத்தா என்ன சொல்லியிருக்காருன்னா, நமது வீட்டு வாசலின் கதவை தட்டியபடி ஏகாதிபத்தியம் நிற்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப முக்கியமான வரி. எங்கேயோ அமெரிக்கா அங்கே இருக்குது, ஏகாதிபத்தியம் அங்கே இருக்குது அப்படின்றது இல்லை. எப்போ வேணாலும் சக்தி வாய்ந்தவர்கள் நமது வீட்டு கதவை தட்டி உடைத்து உள்ளே வந்து நம்மளை கடத்தி செல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இப்படி நம்மளை தொந்தரவு செய்யக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் ஒன்று போராட்டமாக நம்ம வெளிப்படுத்துகிறோம், இல்லைன்னா நண்பர்களோடு பேசி வெளிப்படுத்துகிறோம், இல்லைன்னா அதனுடைய பின்னால் இருக்கக்கூடிய சமூக அரசியல் பொருளாதார நிலைமைகளை கருத்தரங்கமாக நடத்துகிறோம். ஆனால் ஒரு எழுத்தாளர் வந்து என்ன செய்கிறாருன்னா அதை கதையாக மாற்றுறாங்க. கதையை மாற்றுற போது என்னன்னு சொன்னாக்கா அது வந்து அந்த சம்பவத்தை விட இன்னும் வலிமையானதாக அது மாறுது. அப்படி வந்து அவருக்கு தெரிந்த அளவில் அவருக்கு எட்டிய செய்திகளை எல்லாம் ஏற்கனவே இங்கே தோழர்கள் சொன்னது மாதிரி அவர் பகத்சிங்னு சொல்லக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இந்த சாதி நிலைமைகளெல்லாம் ஆய்வு செய்து வந்த ஒரு முதுநிலை ஆய்வாளர், ரிசர்ச் ஸ்காலர் பகத்சிங். அவர் வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கிற பஞ்சாயத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலித்துகளுடைய நிலைமை என்னங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணார். அதில் உள்ள 2 விஷயங்களை தான் எடுத்து கதையாக்கியிருக்கிறார். கதையாக்குறதுங்கிறது இப்போ ரொம்ப கஷ்டம். இப்போ நானே சில கதைகளை எழுதியிருக்கேன் அப்படிங்கிறதுனால இடையில திருநெல்வேலியில் ஒரு சம்பவம் நடந்தது. கள்ளக்குறிச்சியில் இருந்த ஒரு இளைஞன் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை காதலித்து முகநூல் மூலமாக நட்பாகி அப்புறம் இந்த பொண்ணு அந்த ஊருக்கு போய் அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒன்றும் அவசரப்பட வேண்டாம், பேசியே திருமணத்தெல்லாம் முடிச்சுக்கலான்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்புறம் இந்த பொண்ணுடைய அண்ணன் வந்து அந்த பையனுக்கு வாங்க நம்ம பேசலான்னு சொல்லி வர சொன்ன இடத்துல அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் அந்த பையனுடைய தலையை அறுத்து கொலை செய்த செய்தியெல்லாம் நம்மெல்லாம் பார்த்துருப்போம். இத்தனைக்கும் இந்த பையன் வந்து இவங்க வந்து கிறிஸ்துவ நாடார், அந்த பையன் வன்னியர் சமூகம், ஒரு பிற்படுத்தப்பட்ட அதே மாதிரி பட்டியல் சாதி அப்படிலாம் இல்லை. அப்போ இதில் என்ன இருக்குன்னா ஒரு சாதி மாதிரி திருமணம் செய்யக்கூடாது என்பதே இன்றைக்கி ரொம்ப வலுவாக இருக்குது. நான் அப்போ வந்து இதை ஒரு கதையாக்குறதுக்கு ஒரு முயற்சி பண்ணேன். அது வந்து அப்புறம் கதையாக எழுதி ஒரு பத்திரிக்கை அனுப்பினேன். கதை வந்து சேர்ந்துச்சுன்னு கூட அவங்க இது வரைக்கும் பதில் அனுப்பலை. அப்படின்னா அது கதையாக்குறதுல ஏதோ ஒரு சிரமம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஆகவே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இல்லைன்னா ஒரு சம்பவம், இதிலேருந்து தான் சினிமாவோ எல்லாம் எடுக்கிறாங்க. இப்போ சிறை படம் பற்றி கூட நம்ம முன்னால் நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த சம்பவத்தை தான் அது வந்து மிகச்சரியான ஒரு திரைக்கதையாக மாறும்போது தான் எல்லாரையும் போய் ரீச் பண்ண முடியும். அப்படி வந்து இப்போ கிருஷ்ணவேணி சம்பவமே நமக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து அவங்கள வந்து தாக்குதல் நடத்தினாங்க வச்சாங்கங்கிறது, அதாவது அவங்க மறுபிழைப்பு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அதை எப்படி கதையாக்குவது அப்படின்ற விஷயத்தில் தான் எழுத்தாளர் தீன் அவர்கள் இந்த 12 கதைகளையும் அவர் வந்து எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது. நான் அதில் ஒரே ஒரு கதையை மட்டும்தான் எழுதியிருந்தேன். 2 இளம் ஜோடிகள் காதலித்து இங்கேருந்து வெளியூர் போய் அங்கே வந்து வெளியூரில் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கிறாங்க. ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கிறாங்க. ஃபோன்லாம் மாற்றிட்டாங்க, சிம் கார்டெல்லாம் மாற்றிட்டாங்க. அந்த பையன் வந்து சொல்கிறான், நான் வந்து கதவை தட்டும்போது தான் நீ திறக்கணும், அப்போது நீ யாருன்னு கேட்கணும், அப்புறம் நான் சத்தம் கொடுப்பேன், என் குரல் கேட்டால் தான் நீ கதவை திறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவன் சொல்கிறான். அப்புறம் வெளியே போகிறான். அந்த பொண்ணுக்கு என்னென்னா இவன் வெளியே போகிற இடத்துல யார் கண்ணிலையாவது சிக்கிக்கிடக்கூடாது, இவனை தேடிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி பதட்டம். ஸோ இந்த பையன் வேலைக்கு போனால் தான் வெளியூரில் போய் இருக்கிற அவங்க 2 பேருமே வாழ முடியும், வேலைக்கு போகிறது கட்டாயம். ஆனால் இந்த பொண்ணு வெளியே போனவன் என்னானாங்கிற பதட்டத்தில் முழுக்க இருக்கிறா. வீட்டில் இவன் தனியாக இருக்கும்போது இவளுக்கு என்ன நிலைமை ஆச்சோ அப்படிங்கிறது மாதிரி அவன் வெளியே பதட்டத்தில் இருக்கிறான். இதுதான் அந்த கதை. திடீர்னு வந்து ஒரு நாள் இந்த பையனே வந்து இவளுக்கு இடையில என்ன ஆயிடுதுன்னா, யாரோ ஒருத்தர் அவனை கண்டுபிடிச்சி அவங்ககிட்டேருந்து உயிர் பிழைச்ச ஓடி போகிறதா இவன் நினச்சிக்கிறான். இவளுக்குள்ளேயே கடைசியில் அவன் மூலமாகவே தேடி இந்த வீட்டில் வந்து கதவை தட்டுறதாக அவளுக்குள்ளே நினைக்கிறாள். ஆகவே அவளுக்கு ரொம்ப பயம் வந்து கதவை திறக்க தயாரில்லை. இவனே வர்றான், சம்பவம் எதுவும் நடக்கலை, ஆனால் கதவை தட்டுறான். அந்த பொண்ணுக்கு பயம் வருது, பதட்டம் வருது, அப்படியே உடம்பெங்கும் வேர்வை.
அந்த பொண்ணு கதவை திறக்கலை. இவன் திருப்பி திருப்பி சொல்கிறான், நான் தான் வந்திருக்கிறேன்னு சொல்லி. அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் இல்லை நீ இல்லை இல்லைன்னா உன் கூட வேறு யாரோ இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் கதவை திறக்கவே இல்லை. அந்த கதை முடிஞ்சிருது. நீங்கள் நம்ம பார்க்குறோம் காதலிக்கிறவங்க என்ன கஷ்டப்படுவாங்கன்னு. திருநெல்வேலி கட்சி அலுவலகத்தில் புகுந்து தாக்குதல் நடத்தின போது என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது, இல்லை வேறு சில இடங்கள்லாம் என்ன நடக்குங்கிறது. இப்போ இந்த கதை இந்த கதையை படிக்கும்போது தான், இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கதையை பற்றி நான் எவ்வளவு தானோ இல்லைன்னா வேறு யார் எவ்வளவு பேசினாலுமே கூட அந்த முழு கதையும் எல்லார்ட்டையும் அந்த உணர்வை கடத்திட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆகவே இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய கதைகள் முழுவதுமே அது சாதி ஆணவ கொலைகள் மட்டுமல்ல, ஒரு சாதி பாகுபாடு. அதில் கூட அணிந்துரை எழுதியிருக்கக்கூடிய விமர்சகர் மணிமாறன் சொல்லியிருக்கிற மாதிரி எல்லா மதங்கள்லையும் இருக்கக்கூடிய சாதி பாகுபாடு. சரி, இஸ்லாமிய மதத்துக்கு போனால் அங்கே என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நாசுவம் என்கிற அந்த கதையை பற்றி அவர் அருமையாக எழுதியிருப்பார். அந்த இஸ்லாமிய அந்த கிராமத்தில் நாசுவம் பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் அடுத்து வரக்கூடிய தலைமுறை சொத்து சேர்த்து ஊருக்கே சோடு போகிற மாதிரி ஆகிட்டாங்க. அவர் வீட்டில் விசேஷம். அது அநேகமாக நான் அப்புறம் தனியாக தான் அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இது யார் என்னங்கிறதெல்லாம். ஏன்னா அது நம்ம ஊருக்குள்ளேயே நடக்கிற ஒரு விஷயந்தான். அவன் பெரிய அளவுக்கு வசதி ஆகிட்டாங்க. அவர் வீட்டில் விசேஷம், யாருமே வரல. ஆமாம், அது வருவாங்களே. ஆமாம், அப்படி மத்தியானம் யாருமே வரல. இவர் ஊருக்கே சோறு பொங்கி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. யாருமே வரல. இவருக்கு ரொம்ப நெருக்கமானவனுக்கு கூட ஃபோன் பண்ணுறாரு, இவன் கூட பழகிட்டு இருந்தவனுக்கே. ஆனால் என்ன இருக்குன்னா, இவன் எவ்வளோ தான் வசதி ஆன பிறகும் கூட அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, இவன் நாசுவ குடும்பத்தில் உள்ளவன் தானே, முடி எடுக்கக்கூடியவன் தானே. ஆகவே அவன் வீட்டு விசேஷம், இவன் வசதி ஆகிட்டான். அந்த ஊர் இவன் வரமாட்டேன்னு சொன்னவனை விட இவன் வசதி, அவ்வளோ வசதி. ஆனால் அங்கே என்ன நிற்கிதுன்னு சொன்னால் சாதி. அப்போ இஸ்லாமிய எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய அந்த அம்சங்களை பற்றி தான் இந்த கதை பேசுது அப்படிங்கிறத பேசுகிறோம். எழுத்தாளர் இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை கதையாக்குவது, நாவலாக்குவது, அதை மற்றவங்களுக்கு அந்த உணர்வுகளை கடத்துவது. அந்த கதவை தட்டின பொண்ணு முகம் நமக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இப்போவும் இந்த தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு ஊரில் ஒரு பொண்ணு கதவை மூடிக்கிட்டு கதவை திறக்க முடியாமல் தான் இருக்கிறா என்கிற அந்த விஷயத்தை அவர் மூலமாக கடத்தி வருவது ரொம்ப முக்கியம். திருநெல்வேலியில் இப்போ எழுத்தாளர் முத்துலட்சுமி மாதிரியான சில பேர்லாம் இருக்கிறாங்க. நிறையா எழுதிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்குது. ஏற்கனவே எழுத்தாளர் தீன் அவர்கள் இதற்கு முன்பு எழுதிய புத்தகங்களில் அவர் வறியவர்களை பற்றித்தான் எழுதியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு தமிழ் இலக்கியத்தில் பிச்சைக்காரங்களை பற்றி ஒரு நாவல் எழுதுனது நான் வாசித்தது இல்லை. அப்படி பிச்சைக்காரங்களை மட்டுமே வச்சு, அப்படின்னா நீங்கள் ஒரு 50 பிச்சைக்காரங்களை போய் நேரில் போய் பார்த்து அவங்க கூட உட்கார்ந்து வாழ்ந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் முடியும். அப்படி அவர் எழுதிய யாசகம் என்கிற அந்த நாவல் இப்போ ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கில மொழியில் வந்திருக்குங்கிறது திருநெல்வேலிக்கு கிடைத்த பெருமை என்கிற முறையில் அவருக்கு எனது வாழ்த்துக்களை சொல்லி அனைவரும் வாசிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். சுருக்கமாக தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட எழுத்தாளர் கேஜி பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பேராசிரியர் விஜய் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எழுத்து ஒரு காலத்தின் பதிவு, எழுத்து ஒரு பண்பாட்டின் பதிவு. அந்த பண்பாட்டின் பதிவை காலந்தோறும் பல எழுத்தாளர்கள் தமிழில் பதிவு செய்து கொண்டே வந்திருக்கிறார்கள். வர்க்க நோக்கை தொலைத்த சாதி ஒழிப்பு இயக்கமும், சாதி ஒழிப்பை முன்னிபந்தனையாக வைக்காத வர்க்க விடுதலை இயக்கமும் வென்றதாக சரித்திரமில்லை. இந்திய பண்பாட்டுக்கே உரிய சிறப்பு பண்பு சாதி பண்பாடு. இங்கே சாதி ஏன் மதங்களை தாண்டி நிலைத்திருக்கிறது என்றால் அது பண்பாட்டு ஒழுக்கமாக பேணப்படுகிறது. இங்கே வருமானத்தால் அல்லது ஊதியத்தால் ஒருவர் பெருகிவிட முடியும், சொத்தை சேர்த்து விட முடியும், கற்றதால் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் அறிவுத்தளத்தில். ஆனால் அவர் சாதிய பண்பாட்டிற்கு உள்ளே இருக்கிற பொழுது அவரால் அதிலிருந்து விடுபட முடியாது. சாதி பண்பாடு என்பதை பார்ப்பனியம் என்றோ பிராமணியம் என்றோ நாம் பல பெயர்களில் சொல்லிக்கொள்ளலாம், சனாதனம் என்றோ. இங்கே வாழக்கூடிய ஒவ்வொருவரின் வாழ்க்கை சூழலிலும் இந்த பண்பாடு பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது. பண்பாடு என்பது பண்பட்ட சமூகங்களின் ஒழுங்கு நிலைகள். இங்கே ஒழுங்கு நிலைகளும் அறங்களும் கூட சாதியாலேயே கட்டமைக்கப்பட்டிருப்பதால் இந்த சாதி ஒழிப்பு என்பது இன்னும் நீண்டு கொண்டே இருக்கிறது.
நவீன கால சிந்தனை வந்த பிறகு, தொழில்நுட்பங்கள் வந்த பிறகு, எல்லோரும் எழுத ஆரம்பித்த பிறகு, நாம் அனைவரும் விவாதித்த பிறகு, கல்வி வளர்ந்த பிறகு, நம் கைகளில் வருமானம் சேருகின்ற பொழுது இன்று சாதி ஒளிந்திருக்க வேண்டும் அல்லவா? ஏன் ஒழியவில்லை என்றால் அது நம்முடைய வாழ்க்கை முறையாக, பண்பாடாக நம்மோடு ஊடாடி கொண்டே இருக்கிறது. இந்த தகவல்களை அனைத்தையும் ஒரு எழுத்தாளன், எப்பொழுதுமே பண்பாட்டை பதிவு செய்கிற எழுத்தாளன், இந்த ஒழுக்கங்களையும் இந்த கூறுகளையும் தன் எழுத்தில் பதிவு செய்து கொண்டே வந்திருக்கிறான். இந்த சாதி என்பது பண்பாட்டு நிகழ்ச்சியாக இருப்பதால் நீங்கள் இந்த பண்பாட்டுக்குள்ளிருந்து வேறு மதங்களை சென்றடைந்தாலும் நம்மிடமிருந்து சாதி பிரிவதில்லை. இந்த எம்.எம். தீன் அவர்களுடைய செவ்வருக்கை சிறுகதை தொகுப்பு, இதனுடைய ஒவ்வொரு சிறுகதைகளுக்குள்ளும், எல்லா கதைகளுக்குள்ளும் அவர் ஒரு மாற்று முயற்சியை செய்து பார்த்து கொண்டே இருக்கிறார். இஸ்லாத்துக்கு போனால் ஜாதி போயிடுமா? போகலை. ஏன்? இஸ்லாமியர்கள் மதத்தால் இஸ்லாமியர்களை ஒழிய பண்பாட்டால் அவர்கள் இந்தியர்கள். இந்திய பண்பாட்டினுடைய ஒழுக்கங்களை பின்பற்றுகிற மனநோய், மனவியாதி அல்லது உளவியல் அவர்களுக்குள் இருப்பதால் அவர்களால் அந்த அந்த விலக்கு தன்மையை நீர்த்து போக செய்ய முடியவில்லை. கிறிஸ்தவத்தால் இது சாத்தியப்படுகிறதா என்றால், வடக்கங்குளம் சர்ச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் உலகமெல்லாம் பேசுபொருள். டவுசர் சர்ச்சு, 2 சமூகங்கள் 2 பக்கமாக இருந்து ஒரே பீடத்தை நோக்கி ஜெபம் செய்கிற சபை. இன்றைக்கு ஓரளவு ஒப்பீட்டளவில் மற்ற மாவட்டங்களை விட திருநெல்வேலி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கிற இடம். ஆனால் சாதி படுகொலைகள் அதிகம் நடக்கிற இடமும் இதுவாகத்தான் இருக்கிறது. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாதிய படுகொலைகள் ஈடுபட்டார்கள் என்பதல்ல, அந்த இடத்தில் மௌனம் காக்கிறோம் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாகிறது. அதை இந்த சிறுகதைகளுக்குள் புதைத்து எழுதுவது என்பது ரொம்ப தேவையான ஒன்று, அசாத்தியமான ஒன்று. அதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் எம்.எம். தீன். அதோடு மதமும் சாதியும் குறித்த மிக அற்புதமான விவரணைகள் அங்கே இருக்கிறது. ஊரு ஒப்பாது என்கிற ஒரு சிறுகதையை நான் விமர்சிப்பதாக தான் இருந்திருந்தேன். இந்த ஊரு ஒப்பாது, ஏன் அது ஒப்பாது? ஏன் அது ஒப்பாது என்றால், இங்கே ஊருக்கு ஒரு மனநிலை இருக்கிறது, ஒரு உளவியல் இருக்கிறது. அந்த உளவியல் பண்பாட்டால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆடை, நம்முடைய பேச்சு, நம்முடைய ஒழுக்கங்கள் எல்லாவற்றையும், நம்முடைய திருமணங்கள், சடங்குகள் எல்லாவற்றிலும் நாம் இதற்காகவே, இன்னும் சொல்லப்போனால் தென்பகுதிகளில் இன்றைக்கும் கூட குடிமகன் என்கிற ஒரு ஊருக்கு ஒரு அடிமை குடும்பத்தை நாம் வைத்திருக்கிறோம். அதை இன்றும் களையெடுக்க நாம் இன்னும் முயற்சி செய்யக்கூட இல்லை. அதை முதன்முறையாக நான் என்னுடைய சிற்றறிவு கட்டிய வகையில் முதல் முறையாக குடிமகன் என்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப ஆழமாக விவாதித்திருக்கிற ஒரு சிறுகதை தொகுப்பாக நான் இதை பார்க்கிறேன். எம்.எம். தீன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எழுத்து, இந்த சாதி ஒழிப்பு போராட்டத்தில் எழுத்து எப்படிப்பட்ட பங்கை வகிக்க வேண்டும் என்பது குறித்து காலந்தோறும் நான் விவாதித்து கொண்டே இருக்கிறோம். எல்லா எழுத்தாளர்களும் வாசகர்களும் ஒரு புள்ளியில் இணைகிறோம். சாதி சமூகத்தின் நோய், அது ஒரு பண்பாட்டின் நோய். அந்த பண்பாட்டுக்கு மாற்று மருந்தாக மாற்று பண்பாடு இருக்க வேண்டும். அப்படி என்றால் மாற்று பண்பாட்டை வரைந்தெடுப்பது யார்? பொது புத்தியின் உளவியலில் ஆணி அடிப்பது யார்? இந்த பொது புத்தியின் உளவியலுக்கு மாற்று பண்பாட்டு ஒழுக்கத்தை கற்பிப்பது யார்? இது எழுத்தாளனுக்கு உரிய பங்கு, வாசகர்களுக்கு உரிய பங்கு. இந்த மாதிரியான சிறுகதைகள் அல்லது இதே மாதிரியான கலை இலக்கிய பதிவுகள் தொடர்ந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, தலித்திய இயக்கங்கள், முற்போக்கு இயக்கங்கள் எல்லாமே தொடர்ந்து இதை செய்து கொண்டே இருக்கின்றன. இதில் பங்களிக்க வேண்டியதும், இதை நம்முடைய அடுத்த தலைமுறை, குறிப்பாக இளைய தலைமுறையின் பேசுபொருளாக்க வேண்டியதும் மிக முக்கியமான கடன். இந்த வேலையை எழுத்து தான் செய்ய முடியும். சமூகத்தின் பொது புத்தியில் பெரும் தாக்கங்களை செலுத்தக்கூடிய பங்கு எழுத்துக்குண்டு, எழுத்தாளனுக்குண்டு. அதை வாசித்து மறுபடியும் மறுவிசாரணை செய்து எளிய மக்களுக்கு, வளரும் தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பணி நமக்குண்டு என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். எம்.எம். தீன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.
அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நூல் அறிமுக உரை. நூலை அறிமுகம் செய்து கருத்துரையாற்ற தோழர் அர்ஜுனன் அவர்களே. இந்த இனிய நிகழ்வின் தலைவர் காப்பீட்டுக் கழக ஊழியர் சங்கத்தினுடைய கோட்ட தலைவர் அன்பு தோழர் சி முத்துக்குமாரசாமி அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் சுடலைராஜ் அவர்களே, இந்த நூல் குறித்து உரையாற்றி சென்றிருக்கிற தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய மாநில துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தோழர் ஆர் கிருஷ்ணன் அவர்களே, அன்பு தோழர் கேஜி பாஸ்கரன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற அன்பு நண்பர்களே, தோழர்களே, நம்முடைய எழுத்தாளர் எம் தீன் அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கிற தாமுஏகாசா மாவட்ட செயலாளர் தோழர் வண்ணமுத்து அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் இந்த சிறப்பான ஒரு நூலை அறிமுகப்படுத்தக்கூடிய வகையில் காப்பீட்டுக் கழக ஊழியர் சங்கம், தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் ஆகிய 3 அமைப்புகள் சார்பில் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்வு என்பது ஒரு நல்ல நிகழ்வு. இந்த நூல் குறித்து எனக்கு முன்னால் அன்பு தோழர் பாஸ்கரன் அவர்களும் தோழர் கிருஷ்ணன் அவர்களும் தோழர் முத்துக்குமாரசாமி அவர்களும் மிக சுருக்கமாக மிக ஆழமாக தங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். எனக்கு இந்த புத்தகம் மாலை 5 மணிக்குத்தான் கிடைத்தது. நான் திடீரென இந்த நிகழ்வுக்கு வரவழைக்கப்பட்டவன். புத்தகங்கள் குறித்தும் நாவல் சிறுகதை குறித்தும் நீண்ட காலமாக அதோடு தாமியகாசா தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போன்ற அமைப்புகளோடு இரண்டர கலந்து இருப்பவன் என்கிற முறையில் இந்த நிகழ்விலே பங்கேற்பதற்கு, இந்த நூலை அறிமுகப்படுத்துவதற்கு நான் பணிக்கப்பட்டேன். ஒரு குறுகிய நேரத்தில் ஒரு 4 முக்கியமான கதைகளை நான் படித்தேன். அதே போல் நம்முடைய விருதுநகரைச் சேர்ந்த நம்முடைய எழுத்தாளர் மணிமாறன் இந்த நூல் குறித்து எழுதியிருப்பது, ஆசிரியர் எண்ணுரை என்கிற பகுதியில் அவர் இதில் சொல்ல வந்த விஷயங்கள் மிக சுருக்கமாக மிக அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. செவ்வருக்கை என்கிற இந்த நூல் ஒரு 12 சிறுகதைகள். அதில் எழுத்தாளர் குறிப்பிட்டிருக்கிறார் 20 நாட்களில் இந்த 12 சிறுகதைகளும் எழுதப்பட்டிருக்கிறது. இது பெரிய விஷயம். பொதுவாக சிலர் ஒரு கதை எழுதுறதுக்கு 1 வாரம் 1 மாதம் கூட ஆகும். அல்லது ஒரு தொகுப்பு கொண்டு வருவதற்கு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து மொத்தமாக சேர்த்து ஒரு சிறிய தொகுப்பாக கொண்டு வருவாங்க. ஆனால் ஒரு 20 நாட்களில் ஒரு 12 கதைகளை, இன்னும் சொல்லப்போனால் 12ம் சாதிய ஒடுக்குமுறைகள் குறித்த கதைகள். ஆனால் 12 கதைகளும் வேறு வேறு வடிவத்தில் வேறு வேறு தன்மையில் எழுதப்பட்டிருக்கிற அம்சம். சாதி ஆணவ படுகொலை, சாதிய ஒடுக்குமுறை, இதை கருப்பொருளாக கொண்டு எழுதியிருப்பது என்பது உண்மையில் பாராட்டுக்குரியது. சாதியம் குறித்து மிக ஆழமாக மிக அழுத்தமாக தொடர்ச்சியாக விவாதிக்க வேண்டிய, பிரச்சாரம் செய்ய வேண்டிய, கருத்தியல் ரீதியாக இதை முன்னெடுக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இன்றைக்கு இருக்கிறது. தோழர் மணிமாறன் எழுத்து என்ன செய்யும் என்கிற அந்த தலைப்பில் அவர் எழுதியிருக்கிறார். புஸ்தகம் ஒன்றும் இல்லை உட்காருங்க, நம்ம டேபிள். சாதி என்பது ஒரு கருத்து
சாதி என்பது ஒரு கருத்து, கண்ணுக்கு தெரியாத ஒரு குரூரமான வஸ்து, ஒரு போதை வஸ்து போல, கண்ணுக்கு தெரியாத ஒரு குரூர வஸ்து என்று அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சாதினா என்ன அப்படின்னு யார்கிட்டையாவது கேட்டால் யாராலையும் விளக்கம் சொல்ல முடியாது. அது எனக்கு முன்பு பேசிய நண்பர் சொன்னார். அது ஒரு பண்பாட்டு வாழ்வியல் முறையாக படிச்சிருந்தாலும், பொருளாதார ரீதியாக உயர்ந்திருந்தாலும், என்னென்னலாம் இருந்தால் கூட அந்த சாதி என்கிற கருத்து ஒவ்வொருவருடைய ஆழ் மனதிலும் அது ஆழ புதைந்து கிடக்கிறது. அது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, ஒரு 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக நம்முடைய மூதாதையர் அவர்களுடைய வழி வழியாக இது கடத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதில் இந்து மதம் என்கிற அந்த இந்து மதம் சாதிய கட்டமைப்பை பாதுகாப்பதற்கு ஒரு பெரிய அளவில் அதற்கான ஒரு அமைப்பு ஏற்பாட்டை உருவாக்கி வைத்திருக்கிறது. மதத்தை பற்றி மாமேதை மார்க்ஸ் குறிப்பிடுவது, இதயமில்லா உலகின் இதயமாக, ஏதுமில்லா ஏழைகளின் ஏக்க பெருமூச்சாக இறைவன் வாழ்கிறார் அப்படின்னு மார்க்ஸ் மதத்தை பற்றி சொல்லுவார். அதே போல் ஜாதியை பற்றி சொல்லுவதாக இருந்தாலும் அது ஏதோ ஒன்று மனதில் ஆழமாக பதிந்திருக்கிற ஒரு கருத்தாக அது இருக்கிறது என்பதுதான் நாம் இன்றைக்கு ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. சாதி என்கிற கருத்து, அந்த சாதி என்கிற ஆயுதம் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு உதவுகிறது. நான் உயர்ந்தவன், நான் பெரியவன் என்கிற அந்த ஆதிக்கத்தை நிலைநாட்ட உதவுகிறது. வர்ணாசிரம கோட்பாடு, 4 வர்ண முறை, மனோரீதியாக உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற அந்த வேறுபாட்டை உணர்வு ரீதியாக ஏற்க செய்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட அந்த கருத்தியலை உடைத்து நொறுக்கக்கூடிய வகையில் இந்த 12 கதைகளும் மிக அழுத்தமாக இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக குறிப்பிட முடியும். அதில் அந்த கதை, அந்த செவ்வறுக்கை, அதை பற்றி நம்ம தோழர் முத்துக்குமாரசாமின்னு சொன்னார். ஒரு பெரிய நிலபுலம் வைத்திருக்கிற உயர் ஜாதி என்று சொல்லக்கூடிய அவர்கிட்ட ஒரு ஏழை தலித் கூலி தொழிலாளிகள் படுகிற பாடு, ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவிக்கு அந்த செவ்வறுக்கை என்று சொல்லக்கூடிய அந்த பலாப்பழத்தை பறித்து கொடுக்கிறதுக்கு தன்னுடைய கணவன் சம்மதிக்க மாட்டார். தன்னுடைய கூட பிறந்த அண்ணன் போய் அதை வெட்டி கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத அது ஏக்கத்தோடு சொல்லி வெட்டி கொண்டு வந்து கொடுத்து, அது அவர்களுக்கு தெரிந்து ஓட அந்த கணவனையும் மனைவியையும் விரட்டி வெட்டி படுகொலை செய்கிற அந்த கதை. ஓடிக்கொண்டிருக்கிற போது அந்த நிறைமாத கர்ப்பிணிக்கு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையை அந்த இடத்திலே போட்டு ஓடுறாங்க, வெட்டி கொல்லப்படுகிறார்கள். அந்த குழந்தை அந்த தாய்மாமனால் அவன் மேலே தப்பிச்சு போய் மேலே மரத்தூச்சியில் இருக்கிறான், தப்பிச்சிடுறான். அவன் அந்த குழந்தைய எடுத்து பாதுகாத்து வளர்த்து அவன் பெரியவனாகி அவன் திரும்ப வந்து இவர்களை பழிவாங்குவதாக அந்த கதை அப்படி அமைந்திருக்கிறது. இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஜாதிய ஆதிக்கவாதிகள், நிலபுலம் வைத்திருப்பவர்கள், இப்படிப்பட்ட அந்த ஏழை கூலி தொழிலாளர்களை அவர்கள் படுத்துகிற பாடு, கீழ வெண்மணியிலே நடைபெற்ற கொடுமை, இரத்த சாட்சிகளாக இன்றைக்கும் பல இடங்களில் அப்படிப்பட்ட அக்கிரமங்கள், ஜாதியும் வர்க்கமும் இந்தியாவில் பின்னி பிணைந்து இருக்கிறது என்று மார்க்சிய ஆய்வாளர் மாபெரும் தலைவர் EMS குறிப்பிடுவார். ஜாதியும் வர்க்கமும் இந்தியாவில் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து இருக்கிறது. எனவே அந்த கதையை மிக அற்புதமாக, ரொம்ப நுட்பமாக அந்த முதல் கதை மிக சிறப்பான முறையில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தங்களுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக அந்த ஏழை தலித் மக்களை எவ்வாறெல்லாம் அவர்களுக்குள் சண்டை மூட்டி விடுவது, அவர்களை பிரித்தாழ்வது என்பது காலகாலமாக நம்முடைய பகுதியில் நடைபெற்று வருகிறது.
நான் சிறுவில்லிபுத்தூரை சேர்ந்தவன். வத்திராயிருப்பு பகுதியில் வாப்புதுப்பட்டி என்கிற ஒரு கிராமம். இந்த கதையை படிக்கிற போது என்னுடைய கண்ணுக்கு முன்னால் அந்த ஊர் வந்தது. அந்த கிராமத்தில் இதிலே குறிப்பிடுகிற அதே மேல் ஜாதி, அவங்ககிட்ட தான் நிலபலம் பூரான். ஒடுக்கப்பட்ட மக்கள் 3 பிரிவினரும் அந்த பகுதியிலே வசிக்கிறார்கள். அந்த மக்களுக்குள் சாதி ரீதியான பகைமையை உருவாக்கி, அங்கே பார்த்தீர்கள் என்றால் ஆதி திராவிட அந்த பறையர் மக்களுக்கும் பள்ளர் மக்களுக்கும் வெட்டு குத்து 2 பகுதிகளுக்குள் அன்பாக இந்த 15-20 ஆண்டுகளில் ஒரு 30 பேருக்கு மேல் இறந்திருப்பார்கள். ஏன்னா இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா, இவங்க நிலைமையை புரிந்து கொண்டால் அவர்களுடைய ஆதிக்கம் அடித்து நொறுக்கப்படும். எனவே தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த சாதிகளுக்கிடையே பகைமையை உருவாக்குவது என்பது அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வாக இப்போதும் நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் எங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து போராடினார்களோ அங்கே ஆதிக்கத்தை தகர்த்தெறிய முடிந்தது. அதுதான் கீழத்தஞ்சை மாவட்டம், வத்திராயிருப்பு பகுதி. அப்படி வத்திராயிருப்பு பகுதியிலே பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் ஒன்று சேர்ந்து நில உரிமைக்கான போராட்டத்தை ஒரு காலத்திலே நடத்தினார்கள். அந்த நில உரிமைக்கான போராட்டத்திலே தலித் மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள் என்பதற்காக, அவர்களை பிரித்தாழ்வதற்காக அன்றைய காலகட்டத்தில் 1940ஆம் ஆண்டுகளில் பசும்பொன் தேவர் அவர்களை அங்கே வரவழைத்து, அங்கே அந்த மறவர் மக்களையெல்லாம் ஒன்று திரட்டி இவர்களுக்குள் பிரித்தாளுகிற வேலையை அங்கிருந்த நிலச்சுவார்ந்தார்கள் செய்தார்கள். அப்படி செய்த போதும் கூட அங்கிருந்த உழைப்பாளி மக்கள் மத்தியிலே சிவப்பு சிந்தனை பெரிய அளவிலே பரவியிருந்த காரணத்தினால் மறவர் மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் ஒன்று சேர்ந்து பசும்பொன் தேவர் அவர்களை திருப்பி அனுப்பினார்கள். ஒற்றுமையால் அங்கே நிலத்துக்கான போராட்டம் வெற்றி பெற்றது. இதுவெல்லாம் கடந்த காலத்திய வரலாறு. எனவே இன்றைக்கும் கிராமப்புறங்களிலே ஜாதிய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக பணக்காரர்கள், ஆதிக்க சக்திகள் இப்படிப்பட்ட காரியங்களை கீழ்நிலையிலே செய்து வருகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி சாதி நாற்காலி, அதை பற்றியும் தோழர் சொன்னார். இடஒதுக்கீடு வந்தாச்சு, பெண்களுக்கு இடஒதுக்கீடு, பல இடங்களில் ஆண்கள் தான் தலைவர்களாக இருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வந்தாச்சு, ஆனால் அவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிறது. எத்தனை இடங்களில் தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த தலைவராக பொறுப்பேற்ற பிறகும் கூட ஏன் அந்த உரிமையை அவர்களால் பெற முடியவில்லை? நக்கலமுத்தன்பட்டி ஜக்கன் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்தவர். அவர் கொஞ்சம் நிமிர்ந்து பேசினாருங்கிறதுக்காக தாழ்த்தப்பட்ட அந்த அருந்ததியர் பகுதியிலே இருந்து அவர் பஞ்சாயத்து தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர். நிமிர்ந்து பேசினார் என்பதற்காக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அதேபோல மேலவளவிலே முருகேசன், தலை இருந்தால்தானே நீ தலைவர் என்று சொல்லுவாய், எனவே உன்னுடைய தலையை துண்டாக வெட்டுகிறோம் என்று சொல்லி மேலவளவிலே அப்படிப்பட்ட படுகொலை நடந்தது. ஆனாலும் கூட இந்த கதையிலே வருகிற அந்த பெண் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக அவருடைய போராட்டம் மிக அற்புதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி பஞ்சாயத்து தலைவர்கள் கொடியேற்ற முடியாத பல ஊராட்சிகள் இருப்பதை தமிழ்நாடு பூரா ஆய்வு செய்து பட்டியல் எடுத்து கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக தலைமைச் செயலாளர்கிட்ட போய் கொடுத்து அதை பெரிய அளவில் பத்திரிகை செய்தியாக்கி அதை தலைமைச் செயலாளர் உடனடியாக அதை ஒரு பெரிய சுற்றறிக்கையாக வெளியிட்டு இந்த வருடம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி எல்லா ஊராட்சிகளிலும் சம்பந்தப்பட்ட ஊராட்சி தலைவர்தான் கொடியேற்ற வேண்டும் என்கிற உத்தரவை போடக்கூடிய நடவடிக்கையில் நம்முடைய தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இருந்தது என்பதை இந்த நேரத்தில் இந்த கதையோடு இணைத்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சாதி நாற்காலி என்பது எந்த அளவுக்கு ஒரு கொடுமையாக இன்றைக்கும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி கழக காவலர் விருது, அதையும் தோழர் சொன்னார். திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையில் தமிழகத்தில் ஒரு சமூக சீர்திருத்தத்தில் அவர்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. அதை நாம்
வரவேற்கிறோம். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் சரி, தாமிய காசா போன்ற அமைப்புகளும் சரி, தந்தை பெரியார் காலத்திலே இருந்து அறிஞர் அண்ணா காலம் வரை அவர்கள் தொடங்கிய அந்த சமூக சீர்திருத்தத்திற்கான ஜாதி ஆதிக்கத்துக்கு எதிராக, ஜாதி ஆதிக்கம் என்று சொன்னால் பிராமணியத்துக்கு எதிரான போராட்டத்தை தீவிரமாக நடத்தினார்கள். திராவிட இயக்கத்தினுடைய எழுச்சியும் இருந்தது, பின்னாளில் வீழ்ச்சியும் நாம் பார்த்ததாக இருந்தது. பிராமண ஆதிக்கத்திலிருந்து பிற்படுத்தப்பட்டோருக்கு விடுதலை கிடைத்தது. ஆனால் பிற்படுத்தப்பட்டோரிடமிருந்து அவர்களுடைய ஒடுக்குமுறை இன்றைக்கு தலித் மக்கள் மீது மிக கடுமையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது பற்றி இன்றைய திராவிட இயக்கம் என்று சொல்லக்கூடிய திகாவும் பேசுவதில்லை, திமுகவும் பேசுவதில்லை, அதிமுக சொல்லவே வேண்டாம். எனவே இந்த கழக காவலர் விருது என்கிற அது ஒரு நகைச்சுவையாக, நையாண்டியாக, மிக நேர்த்தியாக, ஏன்னா இன்னைக்கு கழக காவலர் ஒரு திமுக கட்சியில் இருக்கக்கூடிய சமீபத்தில் அவங்க பல மூத்த முன்னோடிகளுக்கு பல விருதுகள், பல உதவிகள் என்பதையெல்லாம் அறிவித்தாங்க. அதுக்கு ஒரு சில இடஒதுக்கீடு என்கிற முறையில் இருந்ததும் அதுக்குள்ளே ஏற்பட்ட அந்த கோபமும் வெடிப்பும் இந்த கதையில் அற்புதமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்பதுதான். அதே மாதிரி பண அடக்கம். ஒரு சாதி மறுத்து காதலித்தவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். அதையும் தோழர்கள் சொன்னார்கள். தற்கொலை செய்து கொண்ட அந்த இருவர், அந்த 2 பேர் வீட்டிலையும் அந்த பிணத்தை வாங்கிறதுக்கு, அந்த உடலை வாங்குவதற்கு அவங்க தயாராக இல்லை. கடைசியாக 3 நாள் 4 நாள் வச்சிருந்து கடைசியாக அரசு நிர்வாகமே அடக்கம் பண்ணுறதுன்னு வர்றபோது ஆதிக்க சாதி என்று சொல்லக்கூடிய அந்த சாதியில் பிறந்த அந்த ஆணை ஒரு இடத்துலையும், பெண்ணை அது ஒடுக்கப்பட்ட சாதியில் பிறந்தவர் என்பதற்காக அந்த பொண்ணை ஒரு இடத்துலையும் ஒரு அடக்கம் செய்வதை இந்த கதை சுட்டிக்காட்டி இருக்கிறது. இப்படிப்பட்ட சில அற்புதமான கதைகளை உள்ளடக்கிய இந்த தொகுப்பு உண்மையில் சிறப்பானது, பாராட்டுக்குரியது. இந்த சிறுகதை தொகுப்பில் 12 கதைகள், நான் மீதி 8 கதைகள் என்னால் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நிச்சயமாக ஒரு நாள் 2 நாளில் படிச்சுட்டு எழுத்தாளரோட நிச்சயமாக பேசுவேன். நம்ம தோழர் பாஸ்கரன் உள்ளபடியே அனைத்து கதைகளையும் படித்துவிட்டு இங்கே சுருக்கமாக ஒரு கதையை மிக அழுத்தமாக அவர் சொல்லி சென்றார். நிச்சயமாக இன்றைக்கு சமூகத்தில் நிலவக்கூடிய மிகவும் கேடுகட்ட இந்த சாதிய பிற்போக்குத்தனத்தை அடித்து நொறுக்குவதற்கு மிக அடிப்படையானது கருத்தியல் பிரச்சாரம். கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார சமத்துவம் இதெல்லாம் இருந்தால் கூட நிச்சயமாக கருத்தியல் தளத்தில் இதற்கு ஒரு அழுத்தம் தேவைப்படுகிறது. இப்படிப்பட்ட சிறுகதை படைப்புகள், நாவல்கள் இன்னும் ஏராளமாக, அதே மாதிரி நாடகங்கள், ஏராளமான கலை படைப்புகள் வர வேண்டும். மக்கள் மத்தியிலே மன அதிர்வுகளை உருவாக்க வேண்டும். ஒவ்வொருவர் மனதிலும் சாதி என்பது குறித்த ஒரு ஆழமான கேள்வியை எழுப்ப வேண்டும். சாதியை மறுத்து ஒரு சமூக சமத்துவத்திற்கான போராட்டத்திற்கு அனைத்து பகுதி மக்களையும் தயார்படுத்த வேண்டும் என்கிற முறையில் இந்த சிறுகதை தொகுப்பை வெளியிட்ட, தயார் செய்த, இதற்காக ஒரு 20 நாட்களில் எழுதி முடித்த நம்முடைய அருமை எழுத்தாளர் MM தீன் அவர்களை இந்த நேரத்திலே நான் மனதார பாராட்டுகிறேன். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த 3 அமைப்புகளுக்கும் வாழ்த்துக்கள் கூறி நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தோழர்களே, ஒரு அறிவிப்பு. இவ்வளவு நேரம் இங்கே பேசக்கூடிய இந்த செவ்வறிக்கை என்பது பாரதி புத்தாலயம் தோழர்கள் இந்த டேபிளில் இருக்குது. அது அருகாமையிலும் தனியாக அந்த புத்தகங்கள் இருக்குது. அதனுடைய விலை 140 ரூபா. நிச்சயமாக இங்கே வந்திருக்கக்கூடிய தோழர்கள் அந்த புத்தகத்தை வாங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நூல் அறிமுக உரையாற்றிய அர்ச்சுனன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நூலாசிரியர் ஏற்புரை ஆற்றும் முன் அவருக்கு தோழர் அர்ஜுனன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள்.
விரிவாக பேச வேண்டிய பலரை இன்று நேரம் கருதி சுருக்கமாக உரையாற்ற வேண்டும்படி கேட்டுக்கொள்ள வேண்டியதாயிற்று. செவ்வர்க்கை தொடர்ந்து நம்மை பேச வைக்கும், தொடர்ந்து பேசுவோம். அடுத்து ஏற்புரை வழங்க நூலாசிரியர் தீன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நூல் அறிமுக கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற சிறப்பான தோழர் எம்கேஎஸ் அவர்களே, தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கிற தோழர் சுடலை அவர்களே, இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற என்ன நெஞ்சமெல்லாம் எப்போதும் நிறைந்திருக்கிற, எப்போதும் ஒரு சிறுபிள்ளையை தடவி கொடுப்பதைப் போல எனக்காக எதையும் செய்ய தயாராக இருந்த தோழர் மேனாள் எம்எல்ஏ ஆர் கிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற காப்பீட்டுக் கழக ஊழியர் சங்கம், தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளே, வந்திருக்கிற பேராசிரியர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நன்றி. சுதந்திரம் பெற்று 75 வருடங்கள் ஆகிவிட்டது. சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக இருந்த ஜாதிய நிலை குறித்து நமக்கு அதிகம் தெரியாது. ஆனால் அப்போதிருந்த ஒடுக்குமுறை, அடக்குமுறை, வன்முறை ஓரளவிற்கு ஆங்கிலேயர்களால் மட்டுப்படுத்தப்பட்டது. யாருக்கும் எந்த பெரிய நில உடைமையோ பணமோ அல்லது செல்வாக்கோ சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு பெரும்பாலான ஆதிக்க சாதிகளுக்கு கிடையாது. ஆனால் 70 வருடம் சுதந்திரம் பெற்ற பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சி அதிகாரத்தில் மிகைக்க ஆட்சி அதிகாரத்தை கையிலே எடுத்துக்கொண்ட சாதிகள் எம்எல்ஏக்களாகவும் அமைச்சர்களாகவும் மாறுகிற போது ஒரு காலத்திலே குறைந்த அளவு கொள்ளையடித்த சூழ்நிலை மாறி இன்றைக்கு ஒரு செம்மண் கோரியை நடத்தினாலே 10,000 கோடி ரூபாய் பெறுகிற அளவிற்கு இன்றைக்கு மாறியிருக்கிற சூழ்நிலையில் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க சாதியினர் மட்டும், தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் ஆதிக்கம் செலுத்துகிற, அரசாட்சி செய்கிற, எல்லோரையும் அடக்கி ஆள்கிற ஒரு காட்சியைத்தான் இந்தியா தந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பீகாரிலே பார்த்தால் அங்கேயும் ஒரு ஜாதி இருக்கிறது. இப்போதும் அங்கே இருக்கிற தாக்கூர் சாதியினுடைய, ஜாட் சாதியினுடைய வன்மங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. பீகாரிலே ஒரு சாதி இருக்கிறது. தெலுங்கானாவிலே ரெட்டி என்கிற சாதி இருக்கிறது. ஆந்திராவிலே ரெட்டியா, நாயுடுவா, ராவா என்று இருக்கிறது. இப்படி தமிழகத்திலே பார்த்தால் 5 ஆதிக்க சாதியினர் மட்டும்தான் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இடைநிலை ஜாதியிலே இருக்கக்கூடிய நெக்லிஜிபிள் கம்யூனிட்டி என்று சொல்லுகிற இடைநிலை ஜாதி மக்களுக்கு பட்டியல் ஜாதி மக்கள் அளவிற்கு கூட எந்த விதமான வாய்ப்பும் எந்த விதமான ஆட்சி அதிகாரத்திலே பங்கும் இன்றைக்கும் கிடைத்ததில்லை, கிடைக்கப் போவதும் இல்லை. இங்கே இருக்கிற திருநெல்வேலி மாநகராட்சியிலே இருக்கிற 55, இன்றைக்கு 55, இனிமேல் கொஞ்சம் கூடலாம்,
என்கிற வார்டு கவுன்சிலர்களை எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட 5 ஜாதிக்கு மேலே வேறு யாருமே எந்த ஜாதியினருக்கும் எந்த விதமான பதவியும் கிடைப்பதில்லை. இது காலம் காலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இடைநிலை ஜாதியிலே குறைந்த ஜாதிகள் எதற்கும் கேட்பாரற்று கிடக்கிறது. தமிழகம் முழுவதும் பரவலாக இருக்கிற பல ஜாதியினருக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. இது சுதந்திரம் நமக்கு கொடுத்த விளைச்சல். அதனாலே தான் இன்றைக்கு ஜாதியம் தலை தூக்குகிற அளவிற்கு, தலை தூக்கி ஆடுகிற அளவிற்கு ஒரு சமூக வாழ்வியல் சீர்கேட்டை சமூக கொடுமையாக மாற்றுகிற தன்மையை இன்றைக்கு அது தந்திருக்கிறது. அந்த இடத்திலே தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இதை புதுமைப்பித்தனாக இருந்தால் அதை கேள்வி கேட்டிருப்பான். ஆனால் யாரும் தமிழகத்திலே சிறுகதையை எழுதுகிறவர்கள் யாரும் இங்கே இருக்கிற ஜாதி ஆணவத்தை குறித்து, இந்த அரசியல் அதிகாரத்தை குறித்து, அல்லது இந்த அரசியல் அதிகாரத்தின் மூலமாக அவர்கள் அடித்த பெரும் செயல்களை குறித்தெல்லாம் எந்த கதையும் யாரும் எழுதியதில்லை. மகாராஷ்டிராவிலே தோழர் MKS அவர்கள் சொன்னதைப் போல பன்ஹர்வாடி என்கிற நாவலிலிருந்து இன்று வரை அங்கு ஒரு பேண்ட்ரி என்கிற ஒரு குறும்படம், நீங்கள் எல்லாரும் ஒரு பன்றி வளர்ப்பாளனுடைய வாழ்க்கையை குறித்து பேசுகிற படமாக அங்கே வந்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் எழுதுகிற எழுத்தாளர்கள் யாரும் இந்த நிலையை கேள்வி கேட்க விருப்பப்படவில்லை. எதை இது குறித்து எழுதுவதற்கும் ஆள் இல்லை. இந்த முற்போக்கு பேசினாலும் ஆள் இல்லை. ஏனென்றால் எழுதினால் இன்னொருவரை அது பாதிக்கும் அல்லது வேறொருவருக்கு அது பலனளிக்கும் என்று வேறொரு உள்ள கிடக்கையை வைத்துக்கொண்டு எழுதாமல் இருக்கிறார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் 1967 வரைக்கும், 57 67 வரைக்கும் 10 வருடங்கள் அபரிமிதமான நாடகம், சிறுகதை, நாவல் என்று எழுதியிருக்கிறார். எந்த இடத்திலும் அவர் கொண்ட கொள்கைக்காக, அன்றைக்கு இருந்த ஜாதியை அவர் பேசுகிற நிலையிலிருந்து எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காத ஒரு உயர்ந்த லட்சியத்தை தன் மனதிலே தேக்கிக் கொண்டு அதற்காக சமரசமற்று எழுதக்கூடிய எழுத்தாளராக இருந்தார். அதன் பின்னாலே நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பேர் மட்டுமே எழுத்தாளர்களாக இருந்ததாலும், குறிப்பிட்ட சிலரிடம் மட்டுமே பத்திரிகைகளும் இதழ்களும் தங்கிவிட்டதால் அவர்கள் மட்டுமே எழுத்தாளர்கள் என்று அறியப்பட்ட காலத்தில் வேறு யாரும் சமூக வாழ்வியல் குறித்து சமூக சிந்தனையோடு, சமூக அக்கறையோடு எதையும் எழுதவே இல்லை. 1953 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் என்கிற தீர்ப்பு திரட்டிலே ஒரு கதை இருக்கிறது. கதை இல்லை, ஒரு வழக்கு இருக்கிறது. இரு ஊர்களுக்கு இடையிலே சண்டை. அந்த ஊரிலே அதிகமாக பட்டியல் மக்கள் வசிக்கிறார்கள். ஒரே கம்யூனிட்டியில் 2 பெரிய தலைகளுக்குள்ளே சண்டை நடக்கிறது. பல வழக்குகள். அதிகமாக பாதிக்கப்படுகிறவர்கள் அவர்கள் பின்னாலே நின்ற உள்குடி மக்கள், பட்டியல் ஜாதியினர். ஒரு பட்டியல் ஜாதியினரை அந்த ஒரு கூட்டத்தினுடைய குழுவினுடைய தலைவன் செருப்பை கொண்டு அடித்து விடுகிறான். என்னை எதிர்த்தா நடந்து போகிறாய் என்று சொல்லி அந்த தீர்ப்பிலே அவருக்கு 50 ரூபாய் ஃபைன் போடப்பட்டது என்று வழக்கிலே இருக்கிறது.
செருப்பை கொண்டு அடித்தவனுக்கு 50 ரூபாய். ஆனால் அந்த வழக்கை 10 வருடமாக அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள் என்பதை சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு தொடங்கிய அந்த வழக்குகள் சுதந்திரம் பெற்றுகிற வரை அதற்கு நீதி வழங்கப்படவில்லை என்று அந்த 1953 வழக்கு சொல்கிறது. இப்படித்தான் இன்றைக்கும் சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எனது ஊரிலே இன்றைக்கும் யாரும் எதுவும் பேச முடியாது. நான் பிறந்த ஊரில் ஒரு குறிப்பிட்ட ஒருவர் மட்டும் யாரை சுட்டி காட்டுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும். இதை சொல்லுகிற போது என் உயிருக்கு கூட ஆபத்து இருக்கிறது. நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆகவே சொல்ல வேண்டிய இடத்திலே சொல்ல வேண்டும் என்று நான் நினைப்பதால் சொல்கிறேன். ஆனாலும் பூடகமாகத்தான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. இப்படி பல ஊர்களிலேயும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தாளயத்திலே நடந்த வழக்கிலே ஒரு முஸ்லீமும் உண்டு, ஒரு இஸ்லாமியர் உண்டு. ஆனாலும் அது குறித்து யாரும் பேசுவதில்லை. பேசுவதற்கு எல்லோருக்கும் பயம். எழுத்தாளர்கள் விருதுகளில் மாய்ந்து கிடக்கிறார்கள். விருதுகளை தாண்டி அவர்கள் யோசிப்பதில்லை. சமூகத்தின் வாழ்விலே சமநிலை ஏற்பட வேண்டும் என்று எண்ணுகிற எண்ணம் இல்லை. எண்ணுகிற எண்ணம் இருந்திருந்தால் ஒரு எழுத்தாளன்தான் நாட்டை மாற்றி காட்டியிருப்பான். இடதுசாரி இயக்கங்கள் வலிமை பெற்று தமிழகத்தினுடைய சென்னை ராஜதானியிலே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சூழ்நிலையில் எழுத்தும் நாடகமும் சினிமாவும் தான் திராவிட இயக்கத்தின் பக்கத்திலே எல்லோரையும் கொண்டு போய் சேர்த்து விட்டது. ஆனால் அதன் பின்னாலே எழுத்து வரவே இல்லை. அப்படிப்பட்ட எழுத்தை யார் தருகிறார்களோ அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஒரு பெரும்பணியை ஆற்றுகிறார்கள் என்பதுதான் இந்த சிறுகதை தொகுப்பினுடைய எண்ணத் தொகுப்பாக நான் நினைக்கிறேன். இந்த கதைகள் எல்லாம் உண்மையான கதைகள். அதன் தரவுகள் அனைத்தும் உண்மையாக இருக்கிறது என்பதை நான் என்னுடைய முன்னுரையிலே சொல்லியிருக்கிறேன். தோழரா பகத்சிங் ஒரு வழக்கறிஞர். அவர் கிராம பஞ்சாயத்துகளிலே இருக்கிற தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது பற்றி ஒரு ஆய்வு செய்து அவர் PhD பெற்றிருக்கிறார். அது குறித்து ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலின் தலைப்பு முள் கிரீடம். பல ஊர்களிலே தலித்திய பெண்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நிர்வாகம் வேறொருவர் கையிலே இருக்கிறது. என்னுடைய இளவர் வழக்கறிஞர் அவர்கள் ஊரிலே நடந்த கதையை சொன்னார்கள். 10 வருடம் அந்த ஊரிலே சாதாரணமாக இருந்த ஒரு மனிதர் ஊராட்சி மன்ற தலைவரானார். அதன் பிறகு அது தலித் பெண்ணுக்கு ஒதுக்கப்பட்டது. தலித் பெண்ணுக்கு ஒதுக்கப்பட்ட பிறகு தான் சேர்த்து வைத்து கொண்ட ஒரு பெண்ணுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து அங்கே கோரியும் வைத்து இன்றைக்கு மாபெரும் கோடீஸ்வரர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் பட்டத்தியின் கதை என்கிற ஒரு கதையை நான் இதில் எழுதியிருக்கிறேன். ரொம்ப தூரத்தில் இல்லை, தாளவியத்தில் நடந்தது. அதுக்கும் முன்னாடி தான் இந்த ஊர் இருக்குது. நேரில் என்னிடம் கேளுங்கள், சொல்கிறேன். இப்படி இதை நான் மட்டும் சொல்ல, பகத்சிங்கும் சொல்கிறார். பல ஊர்களில் நக்கலமுத்தன்பட்டியை பற்றி அவர் பேசியிருக்கிறார். குருவிகுளத்தில் ஒரு ஊரில் இதே மாதிரி கணவன் மனைவி இல்லை. என் கதையில் என்ன இதுக்காக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த அம்மா பேரில் கோரி லைசன்ஸு ஒரு தலித்துக்கு ஒதுக்கப்பட்டதனால் கோரி லைசன்ஸ் வாங்குவதற்காக
ஒரு போலியாக கணவன் மனவன் ஒரு 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 இதை கூட உருவாக்கியிருக்காங்க. அதையும் நான் சொல்லவில்லை, அதையும் அவர் தான் சொல்கிறார். இன்னொரு கதை இதில் எழுதியிருக்கிறது, பேசிய கதை தான். பொண அடக்கம் என்கிற கதை மக்கள் வழக்கறிஞராக இருக்கிற பாப்பா மோகன் அவர்கள் சொல்லிய கதை. ஒரு ஆதிக்க ஜாதி பெண் ஆணும் ஒரு பட்டியல் ஜாதி பெண்ணும் காதலிக்கிறார்கள். ஆனால் இருவர் வீட்டிலும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பட்டியல் ஜாதி மக்கள் பயப்படுகிறார்கள். ஆதிக்க ஜாதியினர் அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. இருவரும் ஒரு தொழுவத்திலே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஆனால் ஆதிக்க ஜாதி பையனுடைய அந்த ஊரிலே எம்எல்ஏ அவர்கள் ஜாதியை சேர்ந்தவர் என்பதால் காவலர்களே எல்லாவற்றையும் கொள்ளிக்கூடம் எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு அதை வீடியோவும் எடுத்து ஒரு அனாதை பணத்திற்கு நாங்கள் செய்த கௌரவம் என்று அதை வீடியோவாக வெளியிடுகிறார்கள். ஆனால் மறுநாள் அந்த பட்டியல் ஜாதி பெண்ணை ஆற்றோரத்திலே யாருக்கும் தெரியாமல் ஒரு குழியை தோண்டி அதிலே புதைத்து விடுகிறார்கள். ஒரே ஒரு ஃபோட்டோவை இன்ஸ்பெக்டர் மட்டும் எடுத்துக்கொண்டு வேறு யாரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது என்று சொன்னதாக பாப்பா மோகன் சொன்னார். அதுதான் பொண அடக்கம். எங்கே இருக்கிறது நீதி? இன்னொரு கதை இந்த படத்திலே காட்டுகிற ஜாதி கயிறு என்கிற ஒரு கதையை தான் இந்த படம் காட்டுகிற ஒரு கயிறாக இருக்கிறது. ஜாதி கயிறு என்பது எல்லோரிடத்திலும் இருக்கிறது. இந்த ஜாதி கயிறு பிள்ளைகளிடம் மட்டும் இல்லை, நாங்குநேரியிலும் பள்ளக்கால் புதுக்குடியிலும் மற்ற ஊர்களிலும் பிள்ளைகளை தாக்குகிறார்கள், பள்ளிக்குள்ளே நடக்க கூடாது என்கிறார்கள் என்பதிலே இல்லை. பிள்ளைகளிடத்திலே வருகிற ஜாதி உணர்வு, அவள் தெருக்களிலே வருகிற ஜாதி உணர்வு, சாதிய தலைவர்களால் உருவாக்குகிற சாதி உணர்வு, இதுதான் உருவாகி இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருப்போம். ஆனால் அந்த பள்ளிக்குள்ளேயும் அந்த கல்லூரிக்குள்ளேயும் அதை நடத்துகிற ஆதிக்கம் செய்திருக்கிற காவலர்கள் உட்பட எல்லோருக்கும் உள்ளேயும் ஜாதி கயிறு இருக்கிறது என்று நான் அதிலே சொல்லியிருக்கிறேன். பிள்ளைகள் கையிலே ஜாதி கயிறை கட்டியிருக்கிறார்கள், அதிகாரிகள் மனத்திலே ஜாதி கயிறை கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று அதன் முன்னுரையிலே அறிமுக உரையை நான் எழுதியிருக்கிறேன். எல்லா கதைகளும் எங்கோ எந்த இடத்திலோ நிகழ்ந்தது அல்ல. நம்மிடத்திலே, நம் ஊரிலே, நமக்கு பக்கத்திலே இருக்கிற ஊரிலே நடந்த கதை தான். திருநெல்வேலி மாவட்டம் அதற்கு பெயர் பெற்றது தான். செவ்வருக்கை என்கிற கதையிலே வருக்கை என்றால் பலாவை பற்றி பேசியிருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் குலைவாழை அம்மன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்துக்களாக இருப்பவர்களுக்கு அது குலைவாழை அம்மன் என்று ஒரு கதை இருக்கிறது. வேண்டுமென்றால் குலைவாழை அம்மன் கதை என்று யூடியூப்பிலே போட்டு பாருங்கள். ரசக்கதலியை ஒரு நிறைசூலி சாப்பிட்டாள் என்பதற்காக அவளும் அவள் குடும்பமும் கொலை செய்யப்பட்டது. அவள் இங்கே நமக்கு பக்கத்திலே தெய்வமாக இருக்கிறாள் என்று அந்த கதை இருக்கிறது. சுதாரி என்கிற ஒரு கதை எழுதியிருக்கிறேன். நரிக்குறவ பெண் எவ்வாறு இறந்து போகிறாள், கொலை செய்யப்படுகிறாள் என்பதை பற்றி பேசுகிற பேச்சு. சுதாரி என்றால் நரிக்குறவர்கள் பெண்களும் ஆண்களும் தனித்தனியாக பல ஊர்களுக்கு செல்வார்கள். அப்படி செல்கிற வேளையிலே அவர்கள் பாதுகாப்புக்காக ஊசியை வைத்திருப்பார்கள். ஊசி போன்று ஒன்றை உருவாக்கியும் வைத்திருப்பார்கள். குன்றிமணி இருக்கிறது அல்லவா, குன்றிமணி. இந்த குன்றிமணியினுடைய விஷம் நம்ம சயனைடு குப்பி போன்ற விஷம். ஆனால் சயனைடு 5 நொடிகளுக்குள்ளே மனிதனுக்கு உயிரை போக்கிவிடும். இதற்கு ஒரு 24 மணி நேரம் அதிலேருந்து பழைக்கவே முடியாது. எப்படி சாகிறோம் என்று தெரியாமலே செத்து விடுவார்கள். ஆனால் நரிக்குறவர்கள் ஆயுதத்தை ஒரு சின்ன ஆயுதமாக அதை என்ன செய்வாங்கன்னா, அந்த குன்றிமணியை உடைத்து அதற்குள்ளே இருக்கிற பருப்பை பொடியாக்கி அதோடு கள்ளிப்பால்
இருக்கிறதல்லவா, அதையும் சேர்த்து சின்ன ஊசிகள் போல ஊசிகளோடு சேர்த்து வைத்துக்கொள்வார்கள். ஏதாவது மிருகங்களாலோ மனிதர்களாலோ எதிர்ப்பு வருகிற போது அதை வைத்து 2 குத்து குத்திவிட்டால் போதும், இறந்து போய்விடுவார்கள். இது நான் சொன்னதில்லை, இது அவர்கள் வைத்திருக்கிற ஆயுதம் சொன்னது. வேண்டுமென்றால் நீங்கள் சுதாரி என்ற அந்த கதைக்கு நான் தலைப்பு வைத்திருக்கிறேன். அந்த கதையை நீங்கள் சுதாரி என்று நெட்டிலே தேடி பாருங்கள், உங்களுக்கு விடை கிடைக்கும். கதையல்ல, ஆனால் திருப்பத்தூரிலே அந்த நரிக்குறவு பெண் சாமியாகி இருக்கிறாள் என்பதுதான் இந்த கதையினுடையது. நரிக்குறவு பெண்கள் இரவு வீட்டுக்கு வந்துவிட வேண்டும், வரவில்லை. ஆனால் நான் தவறு செய்யவில்லை, என்னை 2 பேர் 3 பேர் கெடுக்க வந்தார்கள், நான் அவர்களை சுதாரியால் குத்திவிட்டேன். ஊர் தரிப்பிடத்திற்கு வந்து சேர முடியவில்லை, ஆகவே என்று சொல்கிறார்கள். மிகவும் பாசமாகவும் நேசமாகவும் இருக்கிற தந்தை தந்தை அந்த குழுவின் தலைவனாக இருப்பதால் குழுவுக்கு கட்டுப்பட்டு அப்படியே விட்டுவிட்டு போய்விடுகிறான். அந்த இடத்திலே குருந்தக்கோனார் என்பவர்தான் அவள் இறந்து போவதை பார்க்கிறார். கடைசியில் தண்ணி கொடுக்கிறார். தண்ணி என்று சொல்லிவிட்டு அவள் இறந்து அந்த குருந்தக்கோனாரினுடைய குடும்பம் இன்றைக்கும் அதை அங்கே சாமியாடி கொண்டிருக்கிறது. அந்த கதையை இப்படி முடித்திருப்பேன். 10-20 வருடங்களில் அந்த ஆலமரம் இன்னும் ஒரு சுற்று பெருத்திருந்தது. அந்த ஆலமரத்தில் சுற்றி வளையல்களாக அணைந்து கொண்டு ஒரு குரப்பன் போல ஆலமரம் நின்று கொண்டிருந்தது என்று நான் எழுதியிருப்பேன். நான் இதையெல்லாம் சொல்ல வருகிற போது, கடைசியான ஜாதி நாற்காலி என்கிற கதையை பேசுகிற போது கடைசியாக ஒன்றை சொல்லியிருக்கிறேன். ஜாதி ஆணவத்திற்கு எதிராக கிளர்ந்தெழுகிற அல்லது இந்த சமூக போராட்டத்திற்கு எதிரே நிற்கிறவர்கள் தங்களை தாங்கிக் கொண்டு அல்ல, தங்களையும் மீறிக்கொண்டு இந்த சமூக சமநிலைக்காக பாடுபட வேண்டும் என்று ஒரு கடைசி வரியாக அவள் ஹேமா என்று மாற்றியிருக்கிறேன். ஹேமா அந்த ஊரில் வெட்டுப்பட்ட பிறகும் தலை நிமிர்ந்து நடந்து போனாள். அவளை குறித்து ஊர் பயந்து கொண்டிருந்தது. ஏன் தெரியுமா? ஹேமாவுக்கு மாவட்ட ஆட்சியர் துப்பாக்கி லைசன்ஸ் வழங்கியிருப்பதாகவும் எப்போதும் இடுப்பில் ரிவால்வர் வைத்திருப்பதாகவும் ஊரில் பேசிக்கொண்டார்கள் என்று முடித்திருப்பேன். ஏன் ஊரில் பேசிக்கொண்டார்கள் என்பது நீங்கள் கதையை வாசித்தால் தெரியும். அப்படி ஒன்றும் எளிதாக யாருக்கும் லைசன்ஸ் கொடுத்து விட மாட்டார்கள். அவளுக்கு கொடுத்தார்களா கொடுக்கவில்லையா என்பது எனக்கும் தெரியாது. ஆனால் கதையை அப்படி முடித்திருக்கிறேன். இந்த கதைகளை எழுத வேண்டும் என்று எனக்கு கொஞ்சம் எண்ணம் தந்தது தோழர் சாமுவேல் ராஜ் அவர்கள் எழுதிய மனிதர்கள் மீண்டும் பிறப்பார்கள் என்கிற நூலும், அதன் பின்னாலே பகத்சிங் எழுதிய முள்கிரீடம் என்கிற நூலும், அதைப்போல மற்ற பாப்பா மோகன் அவர்கள் சொன்ன கதைகளும் தான் காரணம். இதை எழுத வேண்டும் என்று நினைத்து நான் பாரதி புத்தகாலயத்தினுடைய நண்பர்கள் தோழர்களுக்கு பேசிய போது, நீங்கள் சீக்கிரமாக எழுதித்தாருங்கள், 10 நாட்களுக்குள் நாங்கள் புத்தகமாக கொண்டு வந்து விடுகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். சொன்னபடியே புத்தகம் வந்து மாநாட்டிலே வெளியிடப்பட்டது. அந்த வெளியிடப்பட்ட அந்த செய்திக்கு பின்னாலே எல்லாமே அதுவாகவே நடந்து கொண்டிருக்கிறது. வெண்மணியிலே 100 புத்தகங்களுக்கு மேலாக எல்லோரும் எம்கேஎஸ் தலைமையிலே ஒரு மிகப்பெரிய வெளியீட்டை நடத்தினார்கள் என்பதும், அதுபோலவே இங்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் காப்பீட்டுக் கழகமும் முற்போக்கு எழுத்தாளர் சங்கமும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை அவர்களும் தாங்களாகவே நிகழ்த்தி இருப்பது இந்த நூலுக்கு கிடைத்த பெருமை. இது போன்ற சமூக வாழ்வியல் நோக்கிலே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்குவதற்கு எழுத்துக்களை எழுத்தாளர்கள் தர வேண்டும். அந்த எழுத்தாளர்கள் தருவதன் மூலமாக ஒரு மாபெரும் கட்டமைப்பை மாற்றக்கூடிய, எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு செயல் உருவாகும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போகிறதாக இருந்தால், இது போன்ற கதைகள் என்ன செய்துவிடும் என்று கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த நூலை வாசித்தார்கள் என்றால்
அவர்கள் மனநிலையிலே ஒரு மாபெரும் மாற்றத்தை சந்திப்பார்கள். இது நான் மட்டும் எழுதக்கூடியதல்ல. இன்னும் சொல்லப்போனால் இனிமேல் இதை தொடர்ந்து பல எழுத்தாளர்கள் இது போன்ற எழுத்துக்களை தருவார்கள் என்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நேற்று மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி அதை படித்து விட்டேன் என்று சொல்லி நான் அதற்கும் பேச வருகிறேன் என்று எனது நண்பர் மூலமாக சொல்லியிருப்பதும் ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. அதற்கான ஏற்பாடும் நடக்கலாம் என்று எண்ணுகிறேன். ஆனாலும் பேச்சுக்களை தாண்டி எழுத்துக்களை வாசிப்பதைத்தான் நான் விரும்புகிறேன். யாரும் வாசிப்பு ஏற்படுத்துகிற மனமாற்றம் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். அந்த மாற்றத்திற்கு இந்த நூல் துணை செய்யுமானால் அதுவே இந்த நூலின் வெற்றி. அந்த நூலின் வெற்றிக்கு கட்டியம் கூறுகிற நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கிறது. இதற்கான ஏற்பாட்டை செய்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மற்றும் காப்பீட்டுக் கழக தோழர்கள், நிர்வாகிகள் மற்றும் இன்றைக்கு மிக அருமையான உரையை எனக்கு எப்போவுமே இந்த நெசவு தொழிலில் இருக்கிற நிறைய தோழர்கள் தெரியும். நான் படிக்கிற காலகட்டங்களிலேயும் சரி, எங்கும் சரி, பாடல்கள் எழுதுவார்கள், நாடகம் போடுவார்கள், கதைகள் அவர்கள் உருவாக்குவார்கள். இன்றைக்கும் பாவலர் வையவன் எழுதியிருக்கிற நரசிங்கபுரம் என்பது நெசவாளர்களை பற்றிய மிகச்சிறந்த கவிதை தொகுப்பு. நிறைய அவர்கள் உருவாக்குகிற கதைகளும் கவிதைகளும் நான் நினைத்து அசந்து போயிருக்கிறேன். நான் மேலப்பாளையத்தை பற்றி ஒரு நாவல் எழுத வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அதற்கு கட்டியம் அதற்கு அத்தனை தரவுகளையும் தருகிற ஒரு நூலை எனக்கு இன்றைக்கு தோழர் அர்ஜுனன் அவர்கள் எனக்கு தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலேயும் அங்கே திருவில்லிபுத்தூரிலிருந்து வந்து சிறப்பு சொற்பொழிவாற்றிய உங்களுக்கும், அதனோடு பேசிய தோழர் கேஜேபி மற்றும் இதை தொகுத்து வழங்கிய சேதுபாலா மற்றும் பேசிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியை அருமையாக கட்டமைத்து ஒரு சிறப்பான முறையில் உருவாக்கி தந்த மாவட்ட செயலாளர் மணமுத்து அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை நிறைவாக சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நூலாசிரியர் MM தீன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க வேண்டும் என்று வேண்டுகோளை ஓரளவு நிறைவேற்றிருக்கோன்னு நினைக்கிறேன். தோழர்களே, நாங்கள் இது 2ஆம் தேதி திட்டமிட்டு 6ஆம் தேதி இதை நடத்துவது என்று குறுகிய நாட்களில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முதலில் ஆலோசித்த போது தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் சொல்லராஜ் அவர்களும் தோழர் மதுபால் அவர்களும் இணைந்து பேசி, பின்பு ஆயுள் காப்பீட்டினுடைய ஊழியர் சங்கத்தினுடைய தோழர் பொன்னையா அவர்கள் பேசி இசைந்ததன் அடிப்படையில் இந்த நிகழ்வு இன்றைக்கு சாத்தியமாயிற்று என்பதை முதலில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கு வேலை நாட்களாக இருக்கிறத எப்படி என்று யோசித்தோம். இருந்தாலும் பரவாயில்லை, இங்கே ஒரு 70க்கும் மேற்பட்ட தோழர்கள் வந்திருப்பது, சமூக அக்கறையோடு தோழர்கள் பொறுப்போடு வந்திருப்பது என்பது உண்மையுமே பாராட்டத்தக்கது. உங்கள் மத்தியில் ஒரு சிறிய வேண்டுகோள், இங்கே வந்திருக்கக்கூடிய அமைப்புகள் இதை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி சொல்வதற்கு நீங்கள் கொண்டு செல்லுமாறு வேண்டுகோளையும் நான் வைக்க முற்படுகிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய செய்திகள் இந்த பொதுவாக ஆணவ படுகொலை அல்லது ஜாதி குறித்து பெரும்பாலும் வரக்கூடியது பூரா கட்டுரையாக, செய்தியாக அப்படி தான் வரும். சிறு கதையாக அதையும் அந்த கதைகளை படிக்கும்போது அதனுடைய காட்சி அமைப்போடு சேர்ந்து சொல்லுவதில் வல்லமை பெற்றவர் நம்மளுடைய எழுத்தாளர் தோழர் தீன் அவர்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த நூல் என்பது வந்திருக்கிறது. இங்கே நமக்கு சாட்சியாக இன்றைக்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய முத்துப்பட்டன், நாம் இங்கே சொரிம்தையனார் கோயிலுக்கு போனால் தெரியும், முத்துப்பட்டன் இன்றைக்கும் இங்கே இருக்கிறார். ஆனால் தெய்வமாக வணங்கி கொண்டே இருக்கிறார்கள், செருப்பு மாலையும் போட்டுக்கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த சாதி ஆணவ படுகொலை என்பது நடந்து கொண்டே தான் இருக்கிறது.
எனவே நம்மளுடைய சமூக பொறுப்போடு நாம் அதை கூடுதலாக செய்ய வேண்டியிருக்குது. கதையில் ஆலமரம் வருகிறது. ஆலமரம் இன்றைக்கும் வாச்சாத்தினுடைய இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்பால் ஆலமரம் வாய் பேசும் என்றால் அது எப்போதோ அது நடந்திருக்கும் என்பது இந்த கதை படிக்கும்போது எல்லா பக்கமும் அந்த ஒரு ஆலமரம் மரங்கள் இயற்கை பார்த்து கொண்டே தான் இருக்கிறது என்பது போல இருக்கிறது. 12 கதைகளும் 12 செய்திகளை சொல்கிறது. எங்களுடைய கட்டடத்தினுடைய கண்ணாடிகளையும் கதவுகளையும் நீங்கள் தகர்த்தாலும் கூட காதல் செய்பவர்கள் அனைவரும் இங்கே வாருங்கள் என்று முதல் அறிக்கை விட்டது நம்மளுடைய செங்கொடி இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை பெருமிதத்தோடு சொல்வதற்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஜாதி மறுப்பு செய்யக்கூடிய அனைவரும் போகக்கூடிய ஒரே தஞ்சமான இடமாக இருக்கக்கூடியதும் நம்மளுடைய இடதுசாரி அமைப்பை சார்ந்த சிபிஎம் அலுவலகம் என்பதை பெருமிதத்தோடு சொல்லிக்கொண்டு இங்கே பங்கேற்கக்கூடிய அனைவருக்கும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் சார்பாக நாங்கள் இன்னும் கூடுதலாக இங்கே உரையாற்றுவதற்கு ஏற்கனவே இந்த கதைகளை பேசுவதற்கு தயார் நிலையில் ஒரு 5 தோழர்களை கேட்டு வச்சுருந்தோம். இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி இன்னும் அடுத்த ஒரு நிகழ்வை தொடர்ச்சியாக நடத்த இருக்கிறோம். அதில் இன்னும் விரிவாக பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு கலந்துகிட்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.